வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற ஒரு சிறப்பு விருந்தினர், ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். அதாவது நம்ம இந்த பூவுலகுல மனிதர்கள் வாழ்வு உய்ய, பிறவா நிலை அப்படின்னு சொல்லக்கூடியத அடைவதற்கு, திருவருளே ஏதாவது ஒரு ரூபம் தாங்கி வந்து, நமக்கு பல வழிமுறைகள்ல இறைனா என்ன? இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்து உணர்த்தி, இந்த முக்தி பேறு அப்படின்னு சொல்லக்கூடியத போய் அடைவதற்குண்டான வழிமுறைகள் அப்படிங்கிறத திருவருளே வந்து நமக்கு செய்து காட்டிக் கொடுக்கும். அப்படி பல வழிமுறைகள்ல பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த கலியுகத்தில மிகுந்த எளிமையான ஒரு வழியாக கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் பெரியவர்கள் நமக்கு பரிந்துரைக்கவும் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியத, அதுவும் கிருஷ்ணர்னுடைய அடிப்படையில வச்சு பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியத, இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கையெடுத்து, இன்னைக்கு உலகளாவிய அளவுல அவர்கள் இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறத பரப்பிக் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்கான்னு சொன்னா கூட ஒரு சிலருக்கு தெரியலைனாலும், ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா நெறைய பேத்துக்கு தெரியும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த இஸ்கான் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பிரபலமானது. இப்படிப்பட்ட இந்த இஸ்கான் அமைப்பினுடைய கோயம்புத்தூர் கிளையினுடைய துணைத் தலைவர், அதாவது வைஸ் பிரசிடென்ட்டான திரு மது கோபால் தாஸ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணையறார். அது மட்டும் இல்லாம இவரு டெம்பிள் மேனேஜ்மென்ட் கவுன்சிலினுடைய சேர்மனாகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு உன்னதமான மனிதர். ஒரு உயர் பதவி வகிக்கக்கூடியவர். ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக இஸ்கானுடைய அமைப்போட அவர் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட்ல இந்த பக்தி அப்படின்னு சொன்னா என்ன? இந்த பக்தியை எப்படி பின்பற்ற வேண்டும்? கிருஷ்ண மார்க்கம் அப்படின்னு சொன்னா என்ன? கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன? ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு என்ன? நம்மளுடைய புராண ரீதியாக, நம்மளுடைய அந்த நல்ல ஒழுக்க ரீதியாக இருக்கக்கூடிய செய்திகள்லாம் என்னென்ன? பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய, நிறைய செய்திகள் இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட்ல பொதிந்திருக்கிறது. ஸோ, பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. ஆ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ, பொறுமையா பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள தாராளமா கீழ தெரிவிங்க. அப்படியே நம்மளுடைய வீடியோ ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பாட்காஸ்ட்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நித்திலன் தண்டபாணியினுடைய பாட்காஸ்ட் அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். ஹரே கிருஷ்ணா. ஆம், இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப நாளா ஆக்சுவலா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. சரிங்க, நான் வந்து உங்கள பர்சனலா பார்ப்பேன். ஏன்னா நான் YouTubeல உங்கள பார்த்துருக்கேன். சரிங்க, பர்சனலா பார்ப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. இதுக்கு எனக்கு ஒரு வகையில நம்மளுடைய ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய தீபா மேடம்ங்கிறதுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டுருக்கேன். ரொம்ப நன்றியும் கூட. இன்னைக்கு வந்து முழுக்க இஸ்கான் பத்தி, கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் பத்தி, கிருஷ்ணர் பத்தி, பகவத்கீதை பத்தி ம், அப்படியே ஒரு ம். ஒரு இதா தான் கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஒரு ஆர்வம். நன்றி. ஸோ பேசிக்கலா இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? ஆ அந்த அமைப்ப பத்தியும் ஒரு வார்த்தை மக்களுக்கு வந்து தெரிவிச்சீங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா, பெருவாரியா இஸ்கான் அப்படின்னா, ஓகே, ஓகே. கிருஷ்ணர் வழிபடக்கூடியவர்கள் அவ்வளோ தெரியும். ஆ அவர்களுடைய நடை, உடை, பாவனை, பழக்கவழக்கம் அவ்வளோ தெரியும். ஏன்னா, ம். வெளிப்புறமா நம்ம அத பார்க்கிறோம். பட் உள்ளார்ந்து போகும்பொழுது இஸ்கான் அப்படிங்கிறதனுடைய அந்த நோக்கம், அது ம். வந்து மக்களுக்கு இன்னும் பெருவாரியா ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால அது உங்க வாயாலேயே கேட்கிறதுக்கு ஒரு இதா இருக்கும். நல்லதுங்க. இஸ்கான் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இதை வந்து எளிமையா எதார்த்தமா ஹரே கிருஷ்ணா இயக்கம்னு கூட சொல் மக்கள் சொல்வது சொல்லுங்க. உண்டு. இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடுகள் என்னன்னா, பகவான் கிருஷ்ணனுடைய உபதேசங்களை, பக்தி பரிமாணங்களை எளிமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது. பிரத்யேகமா தென்னகத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 12 ஆழ்வார்கள் முன்வைக்கக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனம். பகவான் கிருஷ்ணருடைய நாம உச்சாடனம். இதனை பிரகடனப்படுத்துது ம். இஸ்கான். ஓ! இதனுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் வங்காளத்தில கொல்கத்தாவுல பிறந்தவர். இவர் 1965, 66ஆம் ஆண்டு ஸ்ரீல பிரபுபாதர்ன்னு சொல்லுவோம். அவர் மேலை நாட்டுக்கு சரக்கு கப்பல்ல சுமார் 30 நாட்கள் பயணித்து, அவர் சென்று அங்கு எளிமையாக தொடங்கப்பட்ட இயக்கம் இது. 65லிருந்து இன்னைக்கு நம்ம 2025 கிட்டத்தட்ட 60 வருடங்களை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இன்னைக்கு இஸ்கானுக்கு உலகம் முழுவதும்
சுமார் 800 கிளைகள், திருக்கோயில்கள் இருக்கு. கிருஷ்ணர் திருக்கோயில். எல்லா திருக்கோயில்களிலும் பகவான் கிருஷ்ணருக்கு வழிபாடு, துளசி பூஜை, தீபாராதனை, நிவேத்தியம், ஹரிநாம சங்கீர்த்தனம், ஆன்மீக புத்தகங்கள் விநியோகம். இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான பரிமாணங்கள். இதில இணைவதற்குன்னு பிரத்யேகமா எந்த ஒரு எதிர்பார்ப்புகளோ, எந்த ஒரு தகுதிகளோ கிடையாது. யார் வேணாலும், எந்த மதத்தில பின்னணியில இருந்தாலும் இதில வந்து உற்சாகமாக கலந்து கொள்ளலாம். இது ஒரு அவங்களுடைய ம். முக்கியமான ஸோ அப்போ இஸ்கானுடைய மையமே வந்து பக்தி அ பரப்புவது, பக்தியின் வழியாக இறைவனை சென்று அடைவது அப்படின்னு ஆமாங்க, சொல்லக்கூடியது தான் ஆமாங்க, இல்லைங்களா? ஆமாங்க, ஸோ இது வந்து ஒரு வகையில கர்மயோகம் அப்படிங்கிற வகையில எடுத்துக்கலாங்களா? இல்ல இது பக்தி யோகம்னு தான் இத எ இ ஆமாங்க. பக்தி யோகம் அப்படிங்கிற பரிமாணம் தான் இதனுடைய ஓ! முழுமையான அடையாளம்ங்க. ஏன்னா பக்தியில வந்து பார்த்தீங்கன்னா, கைங்கரியம், சேவைகள், அ விக்கிரக வழிபாடு, பகவானை முன்னிலைப்படுத்தக்கூடிய உற்சவங்கள், இதெல்லாம் அதனுடைய பரிமாணங்கள்ல வந்துடும். அதுதான் முழுமையான முழுமை. விவரமா இருக்கும். ஆ, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்காகன்னு ஒரு அவங்க இடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஆ. நம்மளுடைய பாரத கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, ம். அ எந்த ஒரு பரிமாணமா இருந்தாலும் ஒரு 3 அடையாளத்திற்குள்ளாக நம்மனால அடக்க முடியும். துவைதம், அத்வைதம், வசிஷ்டாத்வைதம்ங்கிறதுக்குள்ள அடக்கிரலாங்க. ஆமா. இப்போ இஸ்கான் வந்து இதை சார்ந்து உள்ளதா? இல்ல இதிலிருந்து வேற ஏதாவது ஒரு வகையில தனிப்பட்டு இருக்கிறதா? அ அப்படிங்கிறது. நீங்க கோர்வையா, அருமையா நீங்க சொன்னீங்க. இந்த தத்துவங்களுடைய ஒரு பரிமாண வளர்ச்சியாக அச்சிந்திய பேத அபேத தத்துவம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரே சமயத்தில் வேற்றுமை மற்றும் ஒற்றுமையை பாராட்டுதல். இப்போ இத எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சமுத்திரத்தில இருக்கக்கூடிய கடல் நீர் அளவில் மிகப்பெரியது. அ ஆனால் குணத்தில் அதிலேருந்து ஒரு சொம்பு நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், அந்த சொம்புல இருக்கக்கூடிய நீர் அளவு ரொம்ப துச்சமானது. ஆனா அந்த சமுத்திரத்தில இருக்கக்கூடிய அதே உப்பு கரிப்பு தன்மையை அந்த ஆமா. சொம்பும் உட்கொண்டதா வாங்கியிருக்கும். இருக்கும். ம். ஏன்னா, அது லாஜிக்கலி நீங்க அந்த ஆமா. சமுத்திரத்தில தானே எடுத்தீங்க. அதே மாதிரி ஜீவன்களாகிய நாம் பகவானிடமிருந்து வந்திருக்கக்கூடிய காரணத்தினால், அ நமக்கு பகவானுடைய குணங்கள் அ நம்மிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் அளவில் நாம் மிக சிறிய ஒரு துளி. பகவான் வந்து மிக பிரம்மாண்டமானவர். ம். இதைத்தான் நாங்க மையமாக வைத்திருப்பது. இது ராமானுஜருடைய பரிமாணத்தினுடைய வளர்ச்சியாக இது வருகின்றது. இதை பிரத்யேகமாக முன்னெடுத்தவர் பகவான் கிருஷ்ணரே 500 வருடங்களுக்கு முன்பு சைத்தன்ய மகாபிரபுவாக வங்காளத்தில நவதீப்ல தோன்றி, இந்த ஒரு தத்துவத்தை முன்வைத்து அவர் கொண்டு போனார். இத கௌடிய வைஷ்ணவம்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம ஓ! அ சரி, சரி. பாரம்பரியமா. ஏன்னா இப்போ இது இஸ்கான் பத்தி தேடும் பொழுது, இஸ்கானுக்குன்னே பிரத்யேகமா இருக்கக்கூடிய மகாமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்க. ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தையும், அத ஏன்னா ஒரு ஒரு சம்பிரதாயமும், ஒரு ஒரு ம், சமுதாயமும், ம், அதில் தோன்றிய பெரியவர்களும் ம், ஒரு வழிபாட்டு முறை, ம், மந்திர முறை அப்படிங்கிறத ம், குடுத்திருப்பாங்க. ம், அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது, அதை வந்து மனதில் பதிய வைக்கும் பொழுது, ஒரு ம், மாற்றம் ம், அப்படிங்கிறது நம்மள் ஏற்படுங்கிறது, ம், பெரியவர்கள் நிறைய பேர் ம். சாட்சி ரூபமாகவே இருந்து காட்டிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனுடைய இது இப்போ இஸ்கான்ல சொல்லக்கூடிய ம். மகாமந்திரத்தினுடைய மகிமைய வந்து நீங்க சொல்லுங்க. நல்லதுங்க. இப்போ நம்ம சொன்னது மாரி மந்த்ரம். நம்மளுடைய வேதங்கள்ல அநேக கோடிக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்களினுடைய நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்த்ரா. மன்னுனா மனது. பந்தப்பட்ட பல களங்கங்களுடைய பதட்டம் நிறைந்த இந்த மனதை சாஸ்வாசப்படுத்துவது, ம். அமைதிப்படுத்துவது, ஒருமுகப்படுத்துவது தான் இந்த மந்திரத்தினுடைய நோக்கம். அதனால தான் மனதை விடுவிப்பது மந்திரத்தினுடைய அ உ அ இன்டென்ஷன். அதுதான் அதனுடைய நோக்கம். அப்படி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மந்திரங்கள்ல சிறந்த மந்திரம் அப்படின்னு சொல்றது மகா மந்திரம். இப்படி பல குரு ராஜாக்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு சக்கரவர்த்தி மகாராஜா. மகாராஜான்னு சொல்றோம். அது மாதிரி இது மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 32 சிலபிள்ஸ் ஹ, ரே, கிருஷ், நா, ரா, ம. 16 வார்த்தைகள். ஹரே, கிருஷ்ணா, ராமா. இது அடுக்கடுக்காக வரும். இந்த 16 வார்த்தைகளும் 32 சிலபல்ஸும் கொண்ட இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம், கலியுகத்தின் கெட்ட விளைவுகளை நாசமாக்கக்கூடிய வல்லமை படைத்ததுன்னு பெரியவங்க ஸோ, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்த நம்ம மனமார வாய் விட்டு உச்சரிக்கும்பொழுது, செவியில் கேட்டோம் என்றால், நம்முடைய மனம் பதப்படுத்தப்பட்டு, பகவான் கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தை பெறும் வகையில இது உயர்த்தப்படுகின்றது. இன்னும் துல்லியமா சொல்லணும்னா, அம் குலசேகர ஆழ்வார்
முகுந்தமால ஸ்தோத்திரத்துல இப்படி சொல்றார். கிருஷ்ணா தொதீய பாத பங்கஜ பஞ்சராந்தம் அதெய்வமே மனச ராஜ ஹம்சா பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கந்தாவராதோன ஸ்மரணம் குதஸ்தே. இதனுடைய அர்த்தம், ஒரு தடாகத்துல, ஒரு குளத்துல ஒரு ஹம்ச பறவையானது அ மலர்ந்திருக்கக்கூடிய தாமரைகளுக்கு இடையிலே அது செல்லுமாமா. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அந்த தாமரை இதழ்கள் மீது அதனுடைய தேகம் படும்போது ஒரு விதமான கிளர்ச்சி. அப்போ குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, "என்னுடைய மனம் என்கின்ற ஹம்ச பறவை உங்களுடைய தாமரை பாத கமலங்களை என்றும் சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வர பட்சத்தில, இறக்கும் தருணத்தில பல சிரமங்கள் இருக்கும் பொழுதும் கூட, உங்களுடைய பெயர், உங்களுடைய திருநாமம் எனக்கு நினைவுக்கு வரும். நான் உச்சாட முயற்சிப்பேன். அப்போ உங்களுடைய நித்திய உலகத்துக்கு, பரமபதத்திற்கு நான் ஏற்றம் பெறுவேன் என்பதுதான் இயல்பு. அதனால தான் இந்த ஹரி நாமத்த நம்ம உச்சாடனம் செய்ய சொல்றோம். இது ரொம்ப பாரம்பரியம் கொண்ட ஒரு பழக்கம். இன்னைக்கு நம்ம குருவாயூர்லாம் போனோம்னா கூட, குருவாயூரப்பன் ஸ்ரீவேலியில அப்படி சுற்றுப்பிரகாரத்தில வருவார். அவங்க கூட இந்த மந்திரத்த சொல்லுவது உண்டு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பு வரும்பொழுது, அவர் இந்த மகாமந்திரத்த சொன்னாரு. "கிபா விப்ரா கிபான்யாசி சூத்ரகேன ஹோய், ஏ கிருஷ்ண தத்துவ வேதா சே குரு ஹோய்." இதனுடைய அர்த்தம், சாதாரண குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த குடியில பிறந்தவரா இருந்தாலும் சரி, பிராமணனாக இருந்தாலும் சரி, விப்ரன் பண்டிதனாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வந்து பகவானுடைய நாமத்தை பிரத்யேகமாக ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, இந்த மந்திர உச்சாடனத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாரு. அப்படிப்பட்ட சைதன்ய மகாபிரபு தென்னகத்திலயும் பிரயாணம் செஞ்சிருக்காரு. ஸ்ரீரங்கம், மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இது போன்ற எல்லா இடங்களுக்கும் வந்திருக்காரு. தங்கியிருந்து இந்த மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்காரு. ம். இதுதாங்க அது. ஓகே, ஓகே. இப்போ ஒவ்வொரு சமயமும் இது இது என்னுடைய ஒரு ஆ, இதுலருந்து கேட்கிறேன். நல்லது. நீங்க கலியுகம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைய ஆமா. சொன்னதுனால, ஒரு ஒரு சமயம், சம்பிரதாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்தில் வந்து உச்சமாக காட்டக்கூடிய ஒரு ம், தெய்வமோ, ம், இல்ல ஒரு தூதரோ, ம், மறுபடியும் கலியின் பொழுது வருவார். ம். மக்களை வந்து மீட்டெடுத்துச் செல்வார்ங்கிற ஒரு கோட்பாடுகள். பெயர்கள் மாறி இருக்கலாம், சொன்ன விதம் மாறி இருக்கலாமே தவிர, ஆனா இந்த கான்செப்ட் எல்லார்த்துக்கிட்டயுமே இருக்கு. அதுபடி அடிப்படையில வந்து இப்போ இஸ்கானுடைய அந்த வழியில வந்த முறையில வந்து அப்படி ஏதாவது ஒரு தத்துவம் இருக்குதுங்களா? இருக்குங்க, இருக்குங்க. பிரத்யேகமா சைத்தன்ய மகாபிரபு தோன்றியது கூட வேதங்கள்ல சன்னா அவதாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில பிரத்யேகமாக அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அ பகவான் சந்நியாசம் ஏற்பார் அப்படின்னு. பல்வேறு விதமான கிருஷ்ண அவதாரங்கள் இருக்காங்க. வெவ்வேறு ரூபங்கள்ல கிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருக்காரு. கூர்ம அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், இப்படி பல அவதாரங்கள நம்ம சொல்லலாம். ஆனா, அவற்றில் சந்நியாசம் ஏற்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வாமன ரூபம் கூட பாலகனாக அவர் வருவார். ஆனா, முற்றும் துறந்த துறவியாக அவர் இருந்ததில்ல. பட் சைத்தன்ய மகாபிரபு அந்த ஒரு கதாபாத்திரத்தில அவர் வருகின்றார். அவர் பரிந்துரைத்தது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஸ்ரீமத் பாகவதத்தில பிரத்யேகமாக வருது. அ ஒரு ஒரு கிருஷ்ண அவதாரத்திலயும் ஒரு அஸ்திரம் இருக்கும். கலியுகத்தில தோன்றக்கூடிய இந்த விசேஷமான இந்த அவதாரம், அவருடைய திருமேனி பொன் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு பெயர் கௌரங்கா. வங்காளத்தில கௌரங்கான்னா பொன்மேனி கொண்டவர். உருக்கிய பொன்மேனி போல இருக்கும். 2 கைகளையும் உயர்த்தி பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை ஆடி பாடுவார்ன்னு சொல்லியிருக்கு. இந்த 2 கைகளை உயர்த்துவது அப்படிங்கிறது நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயப்படி, பக்தி மார்க்க பயணத்தின்படி இது சரணாகதியை வெளிப்படுத்துது. இப்போ பகவான் கிருஷ்ணர் தனக்குத்தானே அடியவராக வந்து, கிருஷ்ணரிடம் எப்படி சரணடைவது என்று கற்றுக் கொடுத்த ஓர் அற்புதமான ஒரு வைபவமாக நம்ம பார்க்கிறோம். இது காலம் தொட்டு வந்த பாரம்பரியமும் கூட. ம். ஆமாங்க. இப்ப நம்முடைய அ அங்க அடையாளங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, அ, இப்போ அ அ பட்டைக்கோ, இல்ல திருநாமத்திற்கோ ஒரு ம். ஒரு இலக்கணங்கள் அந்தந்த ஆமா. சமயம் வந்து சுட்டிக்காட்டுவது அப்படிங்கிறது உண்டு. சைவர்கள் உருத்திராக்கம் அணிவது உண்டு. வைணவர்கள் வந்து துளசி மாலைய அந்த மணி மாலை போல அணிவதுண்டு. இது போல இஸ்கானுடைய அந்த அங்க அடையாளங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அருமை. திருமண் நீங்க சொன்னது. இந்த 2 கோடுகள் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய திருப்பாதத்தை குறிக்கின்றது.
இந்த அ அடிப்பகுதியில இருக்கக்கூடிய இந்த பகுதியில இருக்கக்கூடியது வந்து துளசியை குறிக்கிறது. அந்த நுனி பகுதி. ஆமாங்க. நுனி பகுதி. அ பகவான் திருப்பாதம், அப்புறம் பகவானுக்கு பிரியமான துளசி. இதை நம்ம தரித்திருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்மை பார்த்தவுடன், நம்முடைய திருமண்ணை பார்த்தவுடன் எம்பெருமானுடைய நினைவு மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்று. எத்துணையோ வாகனங்கள் சாலையில் சென்று கொண்டிருந்தாலும், ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில பிளஸ் அந்த குறி சிகப்பு கலர்ல போட்டிருந்தா அது ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு. இனம் கண்டுகொள்றோம். அதுபோல பக்தர்கள் இது போன்ற திருமண்ணை தரித்து வரும்பொழுது, அவர்கள் அ பாகவதர்கள், அ ஆன்மீகவாதிகள், அவர்கள்கிட்ட வந்து தன்னை உணரும் விஞ்ஞானத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தை பற்றி நம்ம பரிச்சயம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக இது வெளிப்படையான அடையாளம். இது நெற்றியில திருமண். 12 இடங்கள்ல நம்ம சரீரத்தில நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்லி நம்ம போடுறோம். ஓ! ஆமாங்க. 12 இடங்கள். இத நம்ம நெற்றியில இடும்பொழுது கேசவாய நமகன்னு சொல்லுவோம். நாராய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக, விஷ்ணுவே நமக, மதுசூதனாய நமக, திரிவிக்ரமாய நமக, வாமனாய நமக, ஸ்ரீதராய நமக, ரிஷிகேஷாய நமக, பத்மநாபாய நமக, தாமோதராய நமக, வாசுதேவாய நமக. இப்படி 12 இடங்கள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எளிமையா நம்ம புரிந்து கொள்ளுதலுக்கு, கோவிட் சமயத்தில நமக்கு அரசாங்கத்தினால பரிந்துரைக்கப்பட்டது என்னன்னா, இந்த அ இன்ஜெக்ஷன், இந்த கோவிட் ஷீல்டு. அது நம்மளுடைய தற்பாதுகாப்புக்காக. அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, கிருமிகள் நம்ம தாக்காது. நம்ம வந்து இன்னும் கூட பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது போல, நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த தேகத்திற்கு ஒரு பாதுகாப்பு, பகவான் கிருஷ்ணரிடம் ஒரு அடைக்கலம். இவற்றை பரிந்துரைப்பதாக இந்த 12 திருநாமங்களை நம்ம திருமண்ணை இட்டுக்கொள்ளும் பொழுது எனக்கு கிடைக்கிறது. அப்புறம் மிக முக்கியமாக நீங்க சொன்னீங்க, இந்த துளசி மாலை. இது வந்து கண்டி மாலைன்னு சொல்லப்படுது. அ நீலகண்டன்னு நம்ம சிவபெருமான சொல்றோம். இந்த பகுதி தொண்டை பகுதியில. அந்த கண்டியை சுற்றி போடக்கூடிய இந்த மாலை ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே நான் சொன்னது போல, துளசி இல்லாம பகவான் கிருஷ்ணர் எந்த ஒரு பதார்த்தத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. துளசி வழிபடுதல் என்பது ரொம்ப விசேஷம். அதனால தான் நம்மளுடைய வீட்லலாம் பெரியவங்க வீட்ல, கிராமத்துலலாம் போனோம்னா துளசி மாடம்லாம் ம். வைத்திருப்பாங்க. அதிகாலையில தீர்த்தம் குடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்போ அந்த துளசி தண்டுல இந்த மாலையை நம்ம செய்து, நம்ம தொண்டையை ஒட்டி, கழுத்தை ஒட்டி நம்ம போட்டுக்கிறோம். இது எப்படின்னா, எப்படி பல நாய்கள் இருந்தாலும், அ எஜமான் உள்ள நாய்க்கு என்ன பண்ணுவாருன்னா, அந்த காலர் ம். போட்டுருவாரு. அந்த காலர் உள்ள நாயை பார்த்தோம்னா, இதற்கு உரிமையாளர் இருக்கிறாரு. இது வந்து யாருடையோ பாதுகாப்புல இது வளர்க்கப்படுகின்றது அப்படின்னு. அது மாதிரி பக்தர்கள், வைணவர்கள் என்ன சொல்றாங்க, இதை அணிந்து கொள்வதன் மூலமாக, நாங்க கிருஷ்ணருடைய பகவானுடைய அடியவர்கள். பகவான் எங்களுடைய எஜமான் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன், அந்த உறவை நம்ம பகிரங்கமா சொல்றோம். ம். இதுதான். இப்போ இந்த சம்பிரதாயம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கொள்ளும் பொழுது, அ, இதற்கு முக்கியமாக முன் கருத்தாக கூறக்கூடிய ஏதாவது சம்பிரதாய சம்பந்தமான நூல் ம், அடையாளம் அப்படிங்கிறதும் ம். ஏதாவது உண்டுங்களாங்க சார்? ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரத்யேகமாக இந்த இஸ்கான் அமைப்பு பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வராங்க. 4 பிரதானமான வைணவ சம்பிரதாயம் இருக்கு. சம்பிரதாயம்னு நம்ம எத சொல்றோம்னா, குரு சீடருக்கு சொல்லிக் குடுப்பாரு. சீடர் பின்னால குருவாக இருந்து அவருடைய சீடருக்கு சொல்லிக் குடுப்பாரு. இப்படியாக வரக்கூடிய அந்த குரு சீட பரம்பரையில எந்த ஒரு கூடுதலாக கூட்டியும் அவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க. எதுவும் குறைத்தும் சொல்ல மாட்டாங்க. உள்ளது உள்ளபடி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ 4 பேருக்கு பகவான் கிருஷ்ணர் பெருமாள் இந்த உயரிய விஷயங்கள சொல்லிக் குடுக்குறார். பிரம்மா, ருத்ரன் சிவன், அப்புறம் லக்ஷ்மி தேவி. இப்படியாக அந்த 4 சம்பிரதாயங்கள். அதுல பிரம்மாவிலிருந்து வரக்கூடிய அந்த சம்பிரதாயத்துல தான் இஸ்கான் வருது. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொல்றார். பிரம்மா நாரதருக்கு சொல்றார். நாரதர் வியாசருக்கு சொல்றார். வியாசர் மத்துவாச்சாரியருக்கு சொல்றார். இப்படி அந்த சீட பரம்பரையில 32வது ஆச்சாரியராக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் வர்றாரு. இது அதனுடைய சிறப்பம்சம். இன்னொரு துணை கேள்விக்கு உண்டான பதில், இதில இருக்கக்கூடிய சாஸ்திர பிரமாணம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதை. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பரீட்சித் மகாராஜர்
சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து கேள்விகளை கேட்டு தெளிவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம். இது புராணத்தின் ஒரு பகுதி. இதில கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகங்கள் வருது. 12 காண்டங்கள் வருது. இதில பல முக்கியமான ஆச்சாரியர்கள், அதன் பிறகு பகவான் கிருஷ்ணனுடைய பல அவதாரங்களுடைய லீலை மற்றும் மகிமைகள் இவையெல்லாம் ரேகைப்படுத்தி வருகின்றது. அந்த சாஸ்திரத்தை பிரதானமாக வைத்து தான் இந்த சம்பிரதாயம். அது மட்டும் இல்லாம பகவத்கீதை. வேதத்தினுடைய சார அம்சம். எசன்ஸ் ஆஃப் வேதிக் லிட்டரேச்சர்ன்னு சொல்றோம். அந்த பகவத்கீதையினுடைய தாத்பரியங்களை அடிப்படையாகக் கொண்டும் இந்த வைஷ்ணவ சித்தாந்தங்கள் அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பு. இப்போ நான் நான் பகவத்கீதை அப்படிங்கிறது இல்ல சாரி ஸ்ரீமத் பாகவதம் வந்து நான் கேட்டிருக்கேன். காதார கேட்டது உண்டு. அப்போ உபன்யாசகர்கள் வந்து அத சொல்லும்பொழுது, ஸ்ரீமன் நாராயணன்ங்கிற அந்த ஒரு திருநாமத்த தான் அவர்கள் பயன்படுத்துவது உண்டு. ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அம்சமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இங்க வந்து அவதரித்ததாக ஒரு கூற்று வந்து அவர்கள் முன்வைப்பது அப்படிங்கிறது உண்டு. நம்ம பரவலா நம்ம கேட்கும்பொழுதும், உபன்யாசம் கேட்கும்பொழுது அதுதான் இருக்கும். ஆ இப்போ ஆனா நம்ம இஸ்கானுடைய அமைப்பு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர தான் வந்து மேல் நிலையில இருத்தி சொல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. என்னுடைய ஒரு அ அறிவு முதிர்க்காக கேட்கிறேன். இப்ப இது முரண்பாடுங்களா? இல்ல 2மே ஒண்ணு தானா? ம். ஒரு சின்ன திருத்தம். அ கிருஷ்ணர் வந்து என்னன்னா அவதாரி. எல்லா அவதாரங்களுடைய மூல ஆதாரம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமகன்னு சொல்றோம். அதாவது வசுதேவகருக்கும், அ தேவகிக்கும் மைந்தனாக, நந்த மகாராஜா மற்றும் யசோதையினுடைய மூச்சாக இருக்கக்கூடிய வாசுதேவர் பகவான் கிருஷ்ணர் தான் ஆதாரம்னு சொல்றோம். இப்போ பிரம்மா கூட இதை ஆதாரப்படுத்தியிருக்கார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா அநாதீர் ஆதீர் கோவிந்தா சர்வ காரண காரணம். அதாவது இதனுடைய அர்த்தம், எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காரணத்திற்கு மூல காரணமாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் வேதத்தில் ஆராதிக்கப்படுகின்றார், கௌரவப்படுத்தப்படுகின்றார். பிரத்யேகமாக பகவத்கீதையில நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான 18வது அத்தியாயத்தில ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்தில அவர் என்ன சொல்றாரு? "சர்வ தர்மான் பரித்ரேஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷேஷ்யாமி மா சுச்சகன்னு சொல்றார். அதாவது ஜீவன்களாகிய நாம் எல்லா விதமான செயல்களையும் விட்டு துறந்து பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் அவர் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்பது அவருடைய வாக்கு. ஸோ இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூல அவதாரமாக இல்ல மூல ரூபமாக இருக்கிறார். அப்படிங்கிறது தான் வேதத்தின் கூற்று. நம்ம பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் போகும் பொழுதும் கூட பகவான் கிருஷ்ணர் அ 2 கைகளில் வேணுகோபாலராக, திவ்ய புருஷோத்தமராக இருக்கக்கூடிய அவர் 4 கரங்களுடன் இருக்கக்கூடிய சங்கு, சக்கரம், கதை, பத்மமுடன் இருக்கக்கூடிய ஒரு ரூபத்திற்கு மாறுகின்றார் என்பதுதான் ஆச்சாரியர்களுடைய திருவாக்கும் கூட. இதுதான் ஆமா, ஆமா. நான் அந்த புராணங்கள்ல படிச்சிருக்கேன். ஏன்னா 2 கரம் கொண்ட ஒரு திருமேனியும் உண்டு. 4 கரம் கொண்ட திருமேனியும் உண்டு. ஏன்னா பகவத்கீதையில அவரு விஸ்வரூபம் காமிச்ச திருப்ப 4 கரம் கொண்ட திருமேனியும், திரும்ப 2 கரம் இருந்துங்க. கொண்ட திருமேனியும் காட்டுகிறார்ன்னு சொல்லி பகவத்கீதையில சுட்டிக்காட்டப்படுகிறது. ஸோ அப்போ இஸ்கான் வழிபடுவது அந்த 4 கர திருமேனி கொண்ட பகவானைங்களா? இல்ல நான் 2 ஏதாவது 2 2 கரம் கரம் கொண்ட கொண்ட. புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு, திரிபங்க லலிதம்னு சொல்லுவோம். 3 வளைவுகள் கொண்ட, அ அந்த முகத்தை கொஞ்சம் வளைத்து, அ த கழுத்து பகுதியில கொஞ்சம் ஒரு சாய்வு, அப்புறம் இடை பகுதியில் ஒரு வளைவு. இப்படி 3 வளைவுகள் கொண்ட ஷியாம சுந்தர கிருஷ்ணர். இவரை வழிபடணும் அப்படிங்கிறது தான் இஸ்கானுடைய முனைப்பு. ஆனா பல ரூபங்கள்ல எங்களுக்கு திருக்கோயில் இருக்கு. உதாரணமாக பகவான் கிருஷ்ணருடைய ஒரு விசேஷமான ரூபம் ஜெகநாதர் ரூபம். அ இங்க கூட கோயம்புத்தூர்ல இஸ்கான் கோயில்ல ஜெகநாதர், பலராமர், சுபத்திர தேவியர நாங்க வைத்திருக்கோம். அப்புறம் பல வட இந்திய இஸ்கான் திருக்கோயில்கள்ல சீதாராம், லக்ஷ்மண், ஹனுமான் இருக்காங்க. லட்சுமி நாராயணர் விக்கிரகம் கூட எங்களுடைய திருக்கோயில்கள்ல இருக்கு. இப்படியாக நாங்க அவருக்கு பூஜைகள் எல்லாம் நம்ம அர்ப்பணம் பண்றோம். பிரத்யேகமாக நரசிம்மருக்கு பல சன்னதிகள் எங்களுடைய திருக்கோயில்கள்ல இருக்கு. ம்
திருப்பதி பாலாஜி வெங்கடேஸ்வரருடைய ரூபத்தில பூனே, பெங்களூர் போன்ற மையங்கள்ல மிக பிரத்யேகமான வழிபாடுகள நாங்க அர்ப்பணிப்பதும் உண்டு. பட் இப்போ இஸ்கானுடைய அந்த அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் வந்து இதர ஆலயங்களுக்கும் செல்வது உண்டுங்கிற இல்ல அதுக்கு ஏதாவது அனுமதி, தடை அப்படிங்கிற மாரி ஆ ஒரு அதெல்லாம் ஒண்ணும் ஒரு இல்ல. ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆ நான் கேட்டேன். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. விதிமுறைகள் வந்து அப்படியெல்லாம் இல்ல. எல்லா திருக்கோயில்களுக்கும் போலாம். நீங்க சொல்றது மாரி பெருமாள் திருக்கோயில்கள் மாத்திரமல்ல, சிவ ஆலயங்களுக்கும் நாம் செல்வது உண்டு. தாயார், தேவி ஆலயங்களுக்கும் நாம் செல்வது உண்டு. ஏன்னா, எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, அவங்கெல்லாம் மிக அற்புதமான உயர்ந்த நிலையில், மிக அற்புதமான பக்தியை பெற்ற, பலருக்கு யாசிக்கக்கூடிய வல்லமைகளை கொடுத்தருளக்கூடிய உயர்ந்த நிலைப்பாடுல இருக்காங்க. அவங்க எப்பொழுதும் துதிக்கப்பட வேண்டியவங்க, கௌரவிக்கப்பட வேண்டியவங்க. அவங்கள்ல நமக்கு ஒரு பேதமும் கிடையாது. நம்ம அவங்க கிட்டலாம் நம்ம விண்ணப்பித்து கேட்கறது, எங்களுக்கு கிருஷ்ண உணர்வுல, இன்னமும் நல்ல முறையில கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்த நீங்க அருள் புரியணும்னு நம்ம வந்து தன்னடக்கத்தோட நம்ம அவங்ககிட்ட பிரார்த்தனை செய்றோம். நமக்கு எந்த ஒரு பேதமும் வேதம் கிடையாது. கிடையாது. இப்போ நம்ம இன்னைக்கு நாட்ல இருக்கக்கூடிய ஒரு புரிதல், சொல்லப்போனா பெருவாரியா மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு புரிதலே அப்படின்னு பார்க்கும் பொழுது, இறை அப்படிங்கிற அந்த வாய தொறந்தோம்னாலே குடும்பத்த விட்டு பிரிஞ்சு போயிருவோங்கிற ஒரு புரிதல் வந்து இதில. அதனாலேயே என்னமோ அப்பா, அம்மா கூட சாமி கோயிலுக்கு போற வரைக்கும் அப்பா, அம்மாக்கு என்னைக்குமே பிரச்சனை இருக்காது. எங்க போற? கோயிலுக்கு போறேன்னு பையன் தனியா சொன்னான்னா, ஒரு பயம் மனசுல வர ஆரம்பிச்சுரும். இப்போ இது போல இருக்கும் பொழுது, ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வுகள நாம ம். காணுவதும் உண்டு. ம். பெரியவர்கள் வந்து வீட்ட தொறந்து காடு புக்குன நாளும் உண்டு. அப்படி ஒரு சில ஏதாவது ம். கட்டுப்பாடுகளோ, ம். நிலைப்பாடுகளோ வந்து இஸ்கான் அமைப்புல ஏதாவது இருக்குதுங்களா? இஸ்கான் அமைப்புன்னு நான் சொல்றத விட, நம்முடைய சனாதன தர்மத்தில, நம்மளுடைய பாரம்பரியத்தில ஒரு பரிந்துரை இருக்கு. பரிந்துரைன்னா என்னன்னா, குழந்தை பிறந்ததிலிருந்து அ ஒரு தெளிவை பெறுவது வரைக்கும் குருகுல கல்வி. ஒரு குருவினுடைய பராமரிப்புல, அவருடைய வழிகாட்டுதல்ல இருக்கணும். அதன் பிறகு அந்த பிரம்மச்சாரிய நிலைப்பாடு நிறைவடைந்த பிறகு, அவர் திருமணத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுறார். வாழ்க்கையில இருக்கிறார். குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றார். பிரஜைகளை காக்கின்றார். தன்னுடைய பணிகளை அவர் செவ்வனே செய்கிறார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளை கடந்த பிறகு, அந்த வாழ்க்கையிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடணும். ஓவர் நைட்ல இல்ல. ஓ! அ மெச்சூரிட்டி இல்லாம இல்ல. அ திடீர்னு ஒரு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல், இது ஒரு பரிமாணத்தில எல்லோருக்கும் தேவையானதை செய்துவிட்டு, தன்னிறைவுக்காக அவர் துறவை அ தொடங்க வேண்டும். ம். பயிற்சியை தொடங்க வேண்டும். அதன் பிறகு முழுமை பெற்ற சந்நியாச நிலை அப்படிங்கிறது பரிந்துரை. இந்த பரிந்துரையை 100க்கு 100 விழுக்காடு எல்லோரும் கடைபிடிக்கிறார்களா? அப்படின்னா இல்லை. ம். ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் இருக்கு. லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அதில் ஒருவர் இந்த பாதையில் பயணித்து கடந்து வந்து அவர் துறவறத்தை அவர் அ மேற்கொள்ளுங்க. அரவணைக்கலாம். அ பலர் வந்து அ பிரத்யேகமா இந்த கலியுகத்தில குடும்பஸ்தர்களாக இருப்பது தான் பரிந்துரைக்கப்படுகின்றது. இந்த கலியுகத்தினுடைய வடிவமைப்பே பிரம்மச்சாரியத்திற்கோ, அல்ல சந்நியாசத்திற்கோ ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ஒவ்வொரு அடியிலும் அதற்கு பல சவால்கள், பல இடைஞ்சல்கள், இடையூறுகள் வந்த வண்ணம் இருக்கும். ஆகவே குடும்பத்தில் இருந்து கொண்டே, மனைவி மக்களுடன் இருந்து கொண்டே, எல்லோரும் சேர்ந்து ஆனந்தமாக பெருமாளுக்கு, கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்வதுதான் பரிந்துரைக்கப்படுகின்றது. இதை சொல்லும்பொழுது பேரலலா லட்சம் பேர்ல யாராவது ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையை பல ஜென்மங்கள் பல மாரி நான் தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டேன். இந்த ஒரு வாழ்க்கையை நான் வந்து பகவான் கிருஷ்ணருக்காக நான் அர்ப்பணித்து எளிமையாக இருக்கணும்னு ஆசிரமத்தில நான் பிரியப்பட்டு சேர்றேன் அப்படின்னா, அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் பெறலாம். அதில ஒண்ணும் கருத்து வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியல. சரி. ஆமா. நான் வழக்கமா என்னைக்குமே ஒரு ஒரு அடிப்படை கேள்வி பட் இன்னைக்கு ம். எடுத்தோனே அப்படியே கோர் கான்செப்ட்களோடயே போயிட்டோம். இப்போ ஒருத்தரும் வந்து ம். ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாக ஆ. தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். மாறுகிறார்கள். அது ஒருத்தருடைய அவர்களுடைய அந்த வாழ்க்கை கதை கேட்கும்பொழுது சுவாரஸ்யமா இருக்கு. "நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்ப அதே கேள்வி தான் சாமிட்ட நான் கேட்கிறேன். இந்த ஒரு ஒரு வாழ்க்கை நெறியை வந்து உங்களுக்கு ஒரு பகவான் இயற்றிக் கொடுத்திருக்கிறார்ன்னா, அதற்கு ஏதோ ஒரு நாடகம் நடந்திருந்திருக்கணும். ஸோ அத ஒரு வார்த்தை சொல்ட்டீங்கன்னா இது வந்து 92 1992ல நடந்த ஒரு சம்பவங்க. என்னுடைய தாய் மாமன் வந்து வளைகுடா நாட்டுல அவரு ஒரு பொறியாளரா வேலை செய்துட்டு அவருக்கு இஸ்கானுடைய பரிச்சயம் கிடைச்சது.
நாங்க வந்து பேசிக்கலி புதுக்கோட்டைக்கு பக்கத்தில திருமயம் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்தில நாங்க பிறந்தவங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு திவ்ய தேசம். பள்ளிகொண்ட பெருமாள் அங்க இருக்காரு. எங்க வீட்லருந்து 6வது கட்டடம் திருக்கோயில். அதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். ஆனா, அப்பயெல்லாம் நாங்க குழந்தைத்தனமா எதார்த்தமா போவோம், வருவோம். ஒரு பெரிய அதீதமான ஈடுபாடு கிடையாது. பட் தாய்மாமன் வந்து அந்த UAE அந்த வளைகுடா நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ, பிரத்யேகமா கோயம்புத்தூருக்கு வந்திருந்தப்போ, "இஸ்கானுடைய ஒரு கிளை இங்க இருக்கு" அப்படின்னு சொல்லி எங்கள சாய்பாபா காலனிக்கு அழைச்சிட்டு போனாரு. அப்போ இஸ்கான் திருக்கோயில் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாலாம் இல்லைங்க. அது ஒரு வாடகை குடியிருப்புல, சாய்பாபா காலனில நெசவர் காலனின்னு சொல்லி விஜிஆர் புரம்னு சொல்றது. அந்த இடத்துல அது இருந்ததுங்க. அ அது செயல்பட்டாலும், அதில இருக்கக்கூடிய பக்தர்கள், மூத்தோர்கள் சொல்லிக் கொடுத்த விதம், அ எது வாழ்க்கையினுடைய லட்சியம்? நம்முடைய நோக்கம் என்ன? நாம் எதற்காக பிறந்திருக்கின்றோம்? இறப்பு ஏன் இந்த மாரி கேள்விகள், தேடுதல்கள் பொதுவாகவே நம்மகிட்ட இருக்கும். ஆனா, யார்ட்ட கேட்கணும்னு தெரியாது. இதனுடைய விடையை எல்லாரும் சொல்லியும் குடுத்துற மாட்டாங்க. ஸோ, இந்த மாரி ஒரு கஷ்டமான கேள்விகளுக்கெல்லாம் கோர்வையா அடுத்தடுத்து எதிர்பார்க்காத முகாந்தரங்கள்ல வேகமா கிடைத்தது உடனே, அங்கேயே நாங்க அதை பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் ஆயிடுச்சுங்க. 92லிருந்து இன்று வரைக்கும் நான் இந்த இயக்கத்தோட ரொம்ப நெருக்கமா நான் இருக்கேங்க. இன்ஃபாக்ட் இந்த இஸ்கான்ல வந்து நான் வந்து இப்போ துணை தலைவரா இருக்கேன். அ அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் கோவையில கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் சதுரடி பரப்பளவுல மிக பிரம்மாண்டமான ராதாகிருஷ்ணர் கோயில் ஒண்ணு கட்டுமான திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அதை வந்து முன்னெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைமை பொறுப்பும் நான் வகித்துட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு பிடித்தது என்னன்னா, நான் அப்பல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில படித்துட்டு கல்லூரியில அடி எடுத்து வைக்கக்கூடிய சமயம். நான் குமரகுரு அ இன்ஜினியரிங் காலேஜ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ படிச்சேங்க. அந்த சமயத்திலலாம் நெறையா இளைஞர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படும். இந்த வகுப்புகள் வந்து அ ஏதோ ஒரு ஒரு பார்வை, ஒரு பெர்ஸ்பெக்டிவ வந்து அ வலுக்கட்டாயமாக திணிப்பது போல இல்லாமல், எல்லோருடைய தேடுதல்களுக்கும் ஒரு பரந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்ஸர்ஸு, நல்ல ஒரு பிராக்டிஸஸ், ஹெல்த்தி பிராக்டிஸஸ். இந்த ஹெல்த்தி பிராக்டிஸஸ்ங்கிறது வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, அ மன நலத்திற்கு, இதற்கெல்லாம் இது உகந்ததா இருக்கக்கூடிய காரணத்தினால, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் அவங்க தான் முதல கிருஷ்ண உணர்வ அரவணைச்சாங்க. இன்ஃபாக்ட் அவங்களுடைய அறிமுகத்தில தான் நான் சேர்ந்தேன். இது நாங்க இன்னைய வரைக்கும் சந்தோஷமா பிராக்டிஸ் பண்ணி ஆமாங்க. இப்போ இந்த கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லும்பொழுது, நான் ஆரம்பத்திலேயே அந்த கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். இன்னைக்கு ஆ நம்ம வலைதளம் விரிவடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில பார்க்கும் பொழுது, இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மக்கள் மத்தியில நல்லபடியான ஒரு 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 பரவலாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. ஸோ அத பத்தி புரியுதோ, புரியலையோ, தெரிஞ்சதோ, தெரியலையோ, ஆனா கண்டிப்பா கேட்டுருப்பாங்க. கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் Instagramல நெறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அது என்ன? அது அதனுடைய சாரம் என்ன? அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது வெளி தோற்றத்தில் மாற்றங்கள். அதாவது நம்ம ஒரு உடை இன்னைக்கு உடுத்தியிருக்கோம். நாளைக்கு வேற ஒரு பரிமாணத்தில நம்ம உடை உடுத்துறோம். அல்லது நம்மளுடைய சிகை அலங்காரம், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ்ல நெறைய மாற்றங்கள் பண்றோம். அது வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இன்டர்னலி உள்ளில் மாற்றம் என்பது தான் இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ். நம்ம உள்ள எதை பற்றி சிந்திக்கின்றோம்? எதை ஆலோசனை செய்கின்றோம்? என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில ஒரு பிரமாதமான ஒரு சொற்றொடர் இருக்கு. வாட்ச் அவுட் யுவர் தாட்ஸ். இட் வில் பிகம் வேர்ட்ஸ். வாட்ச் அவுட் யுவர் வேர்ட்ஸ். இட் வில் பிகம் யுவர் ஆக்ஷன். வாட்ச் அவுட் யுவர் ஆக்ஷன். இட் வில் பிகம் யுவர் கேரக்டர். வாட்ச் அவுட் யுவர் கேரக்டர். இட் வில் பிகம் யுவர் ஹேபிட். வாட்ச் அவுட் யுவர் ஹேபிட். இட் வில் பிகம் யுவர் டெஸ்டினி. அ சிந்தனையில் கவனம் தேவை. அவை சொற்களாக மாறும். சொற்களில் கவனம் தேவை. அவை உங்களுடைய செயல்களாக மாறும். செயல்களில் கவனம் தேவை. உங்களுடைய பழக்கங்களாக மாறும். பழக்கங்களில் கவனம் தேவை. அவை உங்களுடைய சுபாவமாக மாறும். சுபாவத்தில் கவனம் தேவை. அவை உங்களுடைய இலக்கை முடிவு செய்யும். ஒரு சின்ன ஒரு பொறி தானே! இப்படி நெனச்சா என்ன? சிந்திக்கிறதுனால என்ன? அப்படின்னு நம்ம சில சமயங்கள்ல அசட்டை செய்றோம். அந்த சிந்தனை, அந்த ஒரு நொடி பொழுதுல நம்ம
நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தாட், அது நம்ம அடையக்கூடிய லட்சியத்தையே முடிவு பண்ணும். அதனால தான் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்றார். கிருஷ்ண உணர்வு என்றால் பகவானை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கை முறை. ம். இது வந்து எளிமையா சொல்லணும்னா, ஒரு நன்றி உணர்ச்சி நிரம்பிய ஒரு நிலை. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வங்கிக்கு போறோம். நம்ம வந்து செலான் ஃபில் பண்ணணும். பார்க்குறோம் பேனாவ மறந்துட்டோம். பக்கத்தில சார் அவரு ஒரு பேனா குடுக்குறாரு. பேனாவ யூஸ் பண்ணிட்டு திரும்பி குடுக்கும்போது நம்ம நன்றி சொல்லி. நன்றி சொல்லணும். அந்த நன்றி வந்து நம்ம மனப்பாடம் செய்றதில்ல. ம். அவரு வந்து உதவி செய்திருக்கிறார். அதை பெற்றிருக்கோம். அத அனுபவிச்சிருக்கோம். நன்றிங்க. அதுபோல இந்த தேகத்தை பெற்ற நாம் பல விஷயங்களை நம்ம இந்த உலகத்தில அனுபவிக்கின்றோம். நீர் குடிக்கின்றோம். இயற்கை காட்சிகள், சூரியன் உதயமாகிறது, அஸ்தமனம் ஆவுறது, நல்ல ஆரோக்கியமான காற்று. இவற்றிற்கு பின்னால் யார்? அப்போ அதை ஏற்பாடு செய்த கடவுளுக்கு ம். அந்த நன்றி நிரம்பிய நிலை தான் கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண கான்ஷியஸ். எந்நேரமும் அந்த இறைவனுடைய நெனப்பிலேயே இருக்கணும். ஆ, கூட அதற்குண்டான அந்த ஒரு நன்றி உணர்வோடவே ஆமா. இருக்கணும். எ லைஃப் இன் கிராட்டிட்யூட். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இது எப்படி சார் சாத்தியம்? அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. சாத்தியம் என்பதை நிரூபிப்பதற்கு ஏற்பட்ட நிகழ்ச்சி தான் மகாபாரதம். எந்த நிலையில? போர் புரியும் பொழுதும் கூட கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு ஒருவன் செய்யலாம். அப்படிங்கிறது தான். ஏன்னா அர்ஜுனனுக்கு கலங்கிய நிலை. எதை செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு இல்லாத நிலை. கிருஷ்ணர் அவருக்கு அடுத்து இருந்து ஏன்னா நல்ல தலைவர் தலைவர் அப்படின்னு நம்ம மேனேஜ்மென்ட்ல இன்னைக்கு ஐஏஎம்லலாம் பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதை தான் சொல்றோம். டிக்டேட்டர் இஸ் ஒன் ஹூ வில் சிட் இன் த கேபின் அண்ட் சென்ட் இட்ஸ் சபார்டினேட்ஸ். எ லீடர் இஸ் ஒன் ஹூ வில் பி அவுட் ஆன் த ஃபீல்ட் டு ஹெல்ப். தோளோடு தோள் கொடுத்து அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பாதையை கடந்து அவர்களுக்கு உதவி செய்வது தான் ஒரு உண்மையான ஒரு தலைவனுடைய ஒரு பாண்பு. இதை 5000 வருடங்களுக்கு முன்பு பகவான் கிருஷ்ணர் களத்தில் எங்கு உதவி தேவைப்பட்டதோ, அது போர்க்களமாக இருந்தாலும் அங்கே சென்று அர்ஜுனனை வழிநடத்தினார். அவருக்கு நாம நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கணும் ம். அப்படிங்கிறது தான். ம். இப்போ நம்மளுடைய எந்த பேக்கிரவுண்ட்ல, எந்த பரிமாணத்தில நம்ம இருந்தாலும், இந்த போதனை, இந்த சிந்தனையில ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம்னா, நீங்க வியந்து போவீங்க. நம்ம செய்யக்கூடிய செயல் கூட முழுமையாக நடக்கும். வி கேன் பி கான்ஷியஸ்லி கான்ட்ரிபியூட்டிங். நம்ம வந்து செய்யக்கூடிய செயலை முழு 100% வி அ ஈடுபாடோடு நல்ல புரொடக்டிவிட்டி, நல்ல எஃபெக்டிவ்னஸ், நல்ல பயனுள்ள பலன் நிறைந்த ஒரு விஷயமாக நம்ம செய்யணும். ஆம். சரி. நான் இந்த கேள்வி கேட்டுட்டு வரேன். நான் கிருஷ்ணர பத்தி கேட்கணும்னு நெனச்சேன். பட் இதுக்குள்ள வரும். ஆம், இப்போ இஸ்கான் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆ இந்த பிறப்பிறப்பான ஏன்னா உங்களுடைய அந்த ஒரு தாக்கமே அதில தான் உங்களுக்கு இளம் வயதில ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிறப்பிறப்பு அதாவது இந்த மனித சுழற்சி, பிறப்பிறப்பான இந்த சுழற்சி. ஏன்னா மனிதன் தவிர்த்து சொல்லுங்க. மனிதன் தவிர்த்து இதர நிறைய பிறப்புகளும் இந்த ஒரு ஆன்மா எடுக்குது அப்படிங்கிறது பல் சமயங்களினுடைய கூற்றுக்களாக இருக்கு. இப்போ இந்த பிறப்பு ஏன் நடக்குது? ம், இதனுடைய நோக்கம் என்ன? ஆ நாம இங்க இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ம், இதனுடைய முடிவு தான் எங்க இருக்கும்? ம், இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆக்சுவலா எங்க தான் போக போறோம்? ம், ஸோ இது இது ஒரு 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 செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கக்கூடிய ம், ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இத பத்தி ஒரு விளக்கமா சொன்னீங்கன்னா உதவியா ம். இருக்கும். ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது பகவத்கீதை இப்படி சொல்லுது. "தேகினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி." இதனுடைய அர்த்தம், உடல் பெற்ற ஒருவன் சிறு குழந்தையிலிருந்து, அதாவது சிசுவிலிருந்து ஒரு அ மாணவ பருவத்திற்கும், அங்கிருந்து இளைஞனாகவும், கொஞ்சம் முதுமை அடைந்தவனாகவும், ரொம்ப அ வயதாகி அப்படியே இறந்து போகின்றான். அப்போ இந்த ஆன்மா என்கின்ற நம்முடைய உண்மையான அடையாளம், இந்த குழந்தை பருவத்திலிருந்து மாறி, மாறி தேகங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய அடிப்படை கேள்விக்கு நான் வரேன். இறப்பு என்பது ஒருவர் இறந்த பிறகு அப்படிங்கிறது தான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல். ஆனா நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு க்ஷணமும் நம்மளுடைய
தேகத்தை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். இப்போ உதாரணத்துக்கு, நீங்க பள்ளியில படித்த மாணவர்களை ஒரு 25 வருடங்கள் கழித்து நீங்க சந்திச்சீங்கன்னா, அவங்க ரொம்ப அதிசயிச்சு போயிடுவாங்க. ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. "என்ன இவ்வளோ குண்டாகிட்ட? என்ன இவ்வளவு முடியெல்லாம் உனக்கு வெள்ளையாயிடுச்சு? கருத்து போயிட்டியேடா!" இந்த மாரி பல பரிமாணங்கள்ல அவங்க ஆச்சரியத்த வெளிப்படுத்துவாங்க. ஆனா நம்ம குடும்பத்தில நம்ம பெற்றோர்கள் அதை கவனிக்க தவறியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தினமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் சொல்ல வந்த விஷயம், இந்த பிறவியிலேயே நாம் நம்முடைய சரீரத்தை மாற்றிக் கொண்டே இருக்கின்றோம். விஞ்ஞானமும் அப்படிதான் சொல்லுது. 7 வருடங்கள்ல நம்ம எல்லா செல் தான் நம்மளுடைய பேசிக் இது அணு. யூனிட் ம். இல்லைங்களா? அது எல்லாமே டோட்டலி ரீப்ளேஸ் ஆயிடுதுன்னு சொல்றோம். அப்போ இறப்பு என்பது ஒருவன் தவிர்க்க முடியாதது. எதுவரையும்? ஆசைகள், பற்றுகள், எதிர்பார்ப்புகள் நாம் வைத்திருக்கும் வரை. அப்போ ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, பகட்டான, மேம்போக்கான இந்த தேகத்தின் அடிப்படையிலான நம்மளுடைய அடையாளத்தை விட்டுவிட்டு, நம்முடைய உண்மையான அடையாளமான நான் இந்த சரீரம் இல்லை. இந்த சரீரத்தை மீறி அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆன்மா என்கின்ற புரிதலோடு, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது, அவன் இந்த ஜன்ம, மிருத்ய, ஜரா, வியாதி அதாவது பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதியை வென்றவனாகி விடுகின்றான். எப்படி? அவன் கிருஷ்ணருடைய திருப்பாதத்தை அடைந்து விடுகின்றான். நித்தியமும் பேரானந்தத்தில் அவன் நிலைத்து விடுகின்றான். அப்போ இந்த தொந்தரவுகள் இல்ல. இந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில், இந்த பௌதீக உலகத்தில, இந்த சம்சார சாகரத்தில தான் இருக்கு. இதை கடந்துட்டோம்னா, நமக்கு அதனுடைய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பகவத்கீதை படிக்கும் பொழுதுங்க, அதில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, ம். ஆ "இகபர உலகங்கள் நிறைய உண்டு" அப்படின்னும், ஆ தேவலோகம் மட்டும் இல்ல, அதற்கு மேல் உள்ள ம். தெய்வங்களாக வழிபடக்கூடியவர்களுடைய உலகங்களும் உண்டு. ம். இன்னென்ன காரியங்கள் யோக முறைகள் செய்யும்போது இந்தென்ன உலகங்கள் கிடைக்குங்கிற ஒரு இது சொல்றாரு. ஆனா, "உன்னுடைய எல்லா செயல்களையும் என்னிடம் நீ அர்ப்பணித்துக் கொண்டாய் ம். என்றால், நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ வருவாய்ங்கிற" அந்த ஒரு வார்த்தைய பயன்படுத்தினா, ம். "அதற்கப்புறம் நீ மீண்டு எங்கேயும் வரப்ப நீ என்னோட கலந்தவனா ஆயிருவ" அப்படின்ட்டு. இப்ப இறைவன் வந்து நான் வாழக்கூடிய இடம்னு எத வந்து சுட்டிக்காட்டுகிறார்? ஏன்னா, எல்லாமே நான் தான் சொல்லுவார். "நீ ம். இருக்கிறதுலயே லீஸ்ட்னாலும் நான் அங்க இருப்பேன். ம். இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட்னாலும் நான் அங்க இருப்பேன். ம். நீ என்ன சொன்னேனாலும் நான் அதுதான் நானுங்கிற ஒரு இது." அவரு ஒரு இடத்துல இருக்கிறாருங்கும் பொழுது, இதுக்கு ம். ஏதாவது மறைபொருள் அர்த்தம் உண்டுங்களா? இல்ல ம். அவரு நிஜமாலுமே இப்ப நம்ம ஒரு பிசிக்கல் ரெல்ம்ன்னு ம். நம்ம ம். பார்க்கிற ம். மாதிரி ம். அப்படி ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க. அதாவது பகவானுடைய படைப்புல இந்த பௌதீக உலகம் 1/4 தான். அதாவது பௌதீக உலகம் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, பௌதீகத்தை அடிப்படையாக கொண்ட சிருஷ்டிகள் 1/4 பங்கு தான். 3/4 பங்கு அதாவது 3/4 75 விழுக்காடு பகவான் கிருஷ்ணனுடைய படைப்பு ஆன்மீக உலகம் கொண்டது. ஆன்மீக பரிமாணங்கள் கொண்டது. அப்ப இந்த பௌதீக உலகத்தினுடைய குறைபாடுகளை நாம் புரிந்து கொண்டோம்னா தான், நம்முடைய அப்ரிசியேஷன் நம்மளுடைய மாண்புகள் ஆன்மீக உலகத்தின் மீது உயரும். இப்போ இந்த பௌதீக உலகத்தில டைம், நேரம் நம்மை கட்டுப்படுத்தும். நம்ம எல்லோருமே ஒரு செயலை இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள், ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். நமக்கு பின்னாடி ஒரு அந்த அந்த சமயம், அந்த டைம்ங்கிற அந்த நேரம்ங்கிற அந்த தள்ளு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்மீக உலகத்தில் அப்படி அல்ல. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நம்முடைய ஆன்றோர் பெருமக்கள் இந்த ஆன்மீக வெளியை வைகுண்ட லோகம்னு சொல்லுவாங்க. வைகுண்டா அ துன்பம் இல்லாத உலகம். அதுதான் வைகுண்ட உலகத்தினுடைய அடிப்படையான ஒரு விவரம். இந்த பௌதீக உலகம் வந்து துக்க ஆலயம். துக்க ஆலயம்னா, துக்கமே நிறைந்திருக்கக்கூடிய, அபசங்கடங்கள், பாதகமான விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடியது இந்த பௌதீக உலகம். பிரத்யேகமா நம்ம பட்டியலிட்டது போல, பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி இது பௌதீக உலகத்துக்கு மாத்திரம் தான் பொருந்தும். ஆன்மீக உலகத்தில வயது, நேரம் இது போன்ற தள்ளு, நிபந்தனை எதுவும் இருக்காது. அங்கு என்னவா இருக்கும்? அங்கு எல்லா ஜீவன்களும் சத், சித், ஆனந்த பரஸ்பர நிலையில் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டுகள், கைங்கரியம் செய்து நித்திய ஆனந்தத்தில் இருக்கும். சத், சித், ஆனந்தம்னு சொல்றோம். அறிவு நிறைந்த, ஆனந்தமயமான, நித்தியமான ஒரு
சூழ்நிலையை நம்ம இருப்போம். ஆமா. இப்போ மேல வந்து வைகுண்டம் போம்பொழுது எல்லாருமே வந்து பெருமான் மாதிரியே தான் ஒரு திருவுரு கொண்டிருப்பார்கள்ங்கிற ஒரு கூற்ற நான் முன்ன கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அது 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 சரிதானுங்களா? அந்த ஒரு அதாவதுங்க, நீங்க சொல்றது வந்து சாரூப்ய முக்தி. ஒரு 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 சிலர் பகவான் கிருஷ்ணருடைய அதே அம்சங்கள் கொண்ட ஒரு ரூபத்தை பெற வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு இருக்கும்பொழுது, அது போன்ற அனுக்கிரகம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அ பேசிக்கா நீங்க சொன்னது உண்மை. அங்கு நாம் ஆன்மீகமான ஒரு உடலை பெறுவோம். அதாவது அழிவற்ற, நிரந்தரமான, ஆனந்தமயமான ஒரு தேகத்தை நாம் பெறுவோம். அது வந்து நிச்சயமா பகவான் கிருஷ்ணருடைய ரூபத்திற்கு ஒப்பானதாக இருக்கும். இப்போ கிருஷ்ணர் அப்படிங்கிற இப்போ இப்போ நான் ஒரு ஆர்வமான ஒரு கேள்வி. ஏன்னா, அந்த கிருஷ்ணர்ங்கிற அந்த ஒரு 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 தனித்துவமான அந்த ஒரு கேரக்டர் நம்ம சொல்லும்பொழுது, பெண்கள் கூட விட்டுருவாங்க. ஆண்களே ஒரு செகண்ட் அப்படியே மதிமயங்கி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காட்சி ரூபம் தான் கிருஷ்ணரனுடைய உருவம். இப்போ இந்த கிருஷ்ண ரூபம் அப்படிங்கிறதனுடைய மைய நோக்கம், நம்ம வந்து நிறைய கதைகள் ரூபமாக பார்க்கலாம். பட் நம்மளுடைய சம்பிரதாயம் என்னமோ வந்து 2 ஒ அர்த்தங்கள் வச்சிருக்கும். ஒரு விஷயம் சொல்லும்பொழுது, வெளிப்படையான அர்த்தம் ஒண்ணும், உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் ஒண்ணு. அதுதான் ஆன்ம முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய அர்த்தமாக இருக்கும். இந்த கிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிறது நான் பின்ன அடுத்தடுத்து வருது. கிருஷ்ண அவதாரம் இங்க வருவதற்குண்டான நோக்கம் என்ன? நம்ம கம்சன அழிக்கிறாங்க, கீதை நடக்குது அது எல்லாமே ஓகே. ஆ, ஆ. அப்பார்ட் ஃப்ரம் தட் எத ம். அடிப்படை காரணங்கள் நீங்க சொன்னது மாரி, பக்தர்களை ரட்சிப்பதற்காகவும், அசுரர்களை காப்பதற்காகவும் பகவான் கிருஷ்ணர் வராரு. அதுதான் "யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரஜாமியகம்." யுகந்தோறும் வருகின்றேன்னும் பகவான் கிருஷ்ணர் அந்த சொல்றார். ஒரு ஆ, அ அப்போ அந்த பகவான் கிருஷ்ணர் பக்தர்கள் மீது அ அளவற்ற ஒரு காருண்யம் கொண்டவர் கிருஷ்ணர். அதனால அவர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டும். அவர்களை இன்னும் செவ்வனே வழிநடத்திட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக, பல ரூபங்கள் எடுத்து அவர் வருவது உண்டு. இப்போ உதாரணமாக பகவான் கிருஷ்ணர் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்ததனுடைய நோக்கம், காரணம் ஹிரண்யகசிபுவை வதம் செய்வதற்காகன்னு நம்ம ஒரு வரியில சொல்லிடலாம். இருந்தாலும் இன்னொரு மிக முக்கியமான பரிமாணம், அ பக்த பிரகலாதனை அனுகரிப்பதற்காகவும், அவருடைய பக்தியை கொண்டாடுவதற்காகவும் அவர் தோன்றினார். இப்ப நீங்க பிரகலாதன உற்று கவனிக்கணும். பிரகலாதன் ஒரு சிறுவன். ஆயிரக்கணக்கான வருடங்கள் தபஸ்யம் செய்து, தங்களுடைய புலன்களை கட்டுப்படுத்தி, ஒரு பக்குவத்தை அடைந்து, அந்த தபஸ்யத்தினுடைய பலனாக பகவான் கிருஷ்ணரை கண்டவர்கள் உண்டு. ஆனா பிரகலாதன் பக்தியின் வெளிப்பாடால் கிருஷ்ணரை அவன் திருப்தி செய்தான். பிரத்யேகமா அவங்க தந்தை ஒரு மிகப்பெரிய அசுரன் ஹிரண்யகசிபு. பல்வேறு விதமான உபத்திரங்கள் குடுத்தார். நெறைய தொந்தரவுகள் குடுத்தார். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் பிரகலாதன்? ஒரே சின்ன காம்ப்ரமைஸ். அப்பா சொல்லிட்டாரு, அவருக்கு முன்னாடி வந்து பெருமாளுடைய நாமத்த நம்ம சொல்லக்கூடாது. அவரு தான் பெரியவர்ன்னு சொல்லிடலான்னு ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். ஆனால் இதை பிரகலாதன் செய்ய விரும்பவில்லை. இது அடம் பிடிக்கிறதுன்னு இல்ல. அதன் மீது அந்த கொள்கைகள் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பு, அதன் பரிமாணத்தில அவருடைய சகா பள்ளி மாணவர்கள், அவங்க மேலலாம் அவர் ஈடுபடுத்தின தாக்கம். இதுதான் அ மிக உயரத்தில பக்த சிரோர்மணியாக பிரகலாதனை உயர்த்தியது. அப்போ இப்படிப்பட்ட பக்தர்களை கௌரவிக்க ஒருபோதும் கிருஷ்ணர் தயங்குவதில்லை. இப்போ நீங்க மகாபாரதத்தினுடைய களத்த எடுத்துக்கிட்டீங்கனாலும், கௌரவர்கள் பலத்தில் சிறந்தவர்கள். அவங்க பக்கம் வந்து பீஷ்மர், துரோணர் போன்ற தேர்ந்த ஆச்சாரியர்கள், நிபுணர்கள் இருக்காங்க. வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தி. நெறைய நபர்கள் எண்ணிக்கையில் பெரிய அளவுல இருந்தார். ஆனா கிருஷ்ணர் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இன்ஃபாக்ட் துரியோதனும் கிருஷ்ணர தேர்ந்தெடுக்கல. கிருஷ்ணர்ட்ட இந்த ஐ மீன் துரியோதனன்ட்ட இந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது கிருஷ்ணரால. "நான் வேண்டுமா? என்னுடைய படை வேண்டுமா? நல்ல காரியம் செய்தாய் கிருஷ்ணா. முதலில் வாய்ப்பை எனக்கு குடுத்த. எனக்கு உன்னுடைய படை படை. தான் வேண்டும். உன்னால் என்ன பயன்?" அப்படின்னு நிராகரிச்சுட்டார். ஆனா, அ அவ்வளவு வலிமை இல்லேனாலும் கூட, அ பாண்டவர்கள் கூடவே கிருஷ்ணர் பயணம் செய்ததனுடைய காரணம் என்னன்னா, அவங்க பக்தர்களாக இருந்தாங்கங்கிற ஒரே காரணம் தான். அ மகாபாரதத்தில பகவான் கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரமே ரொம்ப சுவாரஸ்யம் கொண்டது.
அர்ஜுனனை உயர்ந்த பதவியில் வைத்துவிட்டு, அவர் தேரோட்டியாக முன்னே இருந்தார். அதனால தான் நம்ம திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாள தரிசிக்க போனோம்னா, அவருடைய அர்ச்சா விக்கிரகங்கள்ல ஒரே வடுவா இருக்கும். ஒரே காயமா இருக்கும். அவருக்கு பெரிய மீசை இருக்கும். மீசை இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாள் தான். அந்த பார்த்தசாரதி பெருமாளை தரிசிக்கும் பொழுது நம்ம வந்து உள்ளன்போடு புரிஞ்சுக்கூடிய விஷயம், மகாபாரதத்தில யுத்த காலத்தில கௌரவர்கள் எய்த அம்புகளை எல்லாம் கிருஷ்ணர் உள்வாங்கிக் கொண்டு, பக்தராக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அப்போ பாதுகாப்பு எங்கேயெல்லாம் தேவைப்படுகின்றதோ, அரவணைப்பு எங்கேயெல்லாம் தேவைப்படுகின்றதோ, அங்கேயெல்லாம் நெடுகாலமாக பகவான் கிருஷ்ணர் வந்தார், அவதரித்தார், தோன்றினார், லீலைகள் செய்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்கின்றோம். ம். இப்போ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேங்க. இப்போ பீஷ்மாச்சாரியார் வந்து அர்ஜுனர் மேல அம்பு கணைகள தொடுக்கும் பொழுது, அர்ஜுனர்னால எதிர்கொள்ள முடியாது. அப்போ கிருஷ்ணர் வந்து நான் ஆயுதம் ஏந்துவதில்லைன்னு சத்தியம் வாக்கு குடுத்திருப்பார். இருந்தும் அவர் வந்து அந்த சக்கரத்த எடுத்துட்டு பீஷ்மர இது பண்றதுக்கு போவார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, "என்னுடைய பக்தனுக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா, நான் அத காப்பாத்துறதுக்கு சத்தியமாவது, ஒண்ணாவது அந்த இடத்துலன்னு ஆமா. போயிருவேன்." இப்போ இன்னைக்கு உலகத்தில இத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் விளக்கி சொல்லணும். ஏன்னா, நமக்கு சிறு வயதிலிருந்து போதித்த ஒரே இது, "சத்தியம்னா சத்தியம் தான். அது ம். கொடுத்தா கொடுத்தது தான். அது மாறக்கூடாது." அப்படின்னு. ம். ம். ஆனா, அந்த நொடியில கிருஷ்ணரிடம் நடந்த அந்த ஒரு மாற்றம். ம். பகவானே சத்தியத்த தவறிட்டாரா? ம். அப்ப நான் அப்படி ஒரு கேள்வி ம். கேட்பவர்கள் உண்டு. ம். அப்ப ம். அந்த ஒரு நிலை மாற்றத்திற்கு என்ன காரணமா அ இருந்திருக்கும்? நல்ல கேள்வி. இதற்கு இந்த மிக எதார்த்தமான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலை விதிகள் அப்படின்னு இருக்கு. இப்போ உதாரணமா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு பெரிய பாலம் கட்டப்பட்டிருக்கு. அதுல வந்து ரொம்ப ஸ்பீடா மக்கள் போறாங்க அப்படிங்கிறத காவல்துறை கண்காணிச்சுட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அளவுல வேகம் மிகாம ஓட்டணும்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்து காவல் அதிகாரிகள்லாம் இருக்க போறாங்க. இப்போ ஒரு இளைஞர் தன்னுடைய வாகனத்தை 80 கிலோமீட்டர் மணி வேகத்திற்கு ஓட்டுறார். அப்படின்னா, அவரை தண்டிப்பதற்கு, அவரை பிடிப்பதற்கு, அதை பார்க்கக்கூடிய காவல் அதிகாரி 81 மைல்ல போனா தான் அவரை தடுத்து நிறுத்த முடியும். ம். இப்ப பார்க்கக்கூடியவர்கள் நாம, "என்னங்க இவரு காவல்துறை அதிகாரியா இருந்துகிட்டு, இவரு க 80 தான் லிமிட்ன்னு போட்டிருக்காங்க. இவரு எப்படிங்க 85ல போறாரு? தவறு இல்லைங்களா?" அப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்கலாம். விதிகளின் பார்வையில் வந்து இது ஒரு விதி மீறலாக இருக்கலாம். ஆனால் ஒரு நல்லொழுக்கத்தை விதைக்க, ஒரு நல்ல சமூகத்தை, ஆரோக்கியமான சமூகத்தை முன்னெடுத்துச் செல்ல, பொறுப்பில் உள்ள ஒரு நபர்கள், குறிப்பாக தலைவர்கள், முன்னோடிகள், ஆளும் பொறுப்பில் இருப்பவர்கள், அந்த ஒரு அந்த கவர்னிங் பிரின்சிபல்ஸ எல்லோரும் பிராக்டிஸ் பண்றதுக்கு, இந்த ஒரு விஷயத்த அவங்க செஞ்சா தான், அத எடுத்துட்டு முடியும். அதனால, சில சமயங்கள்ல முரண்பாடுகள் போல தோன்றலாம். ஆனால், இந்த முரண்பாடுகளாக நம்ம சித்தரிக்கக்கூடிய இந்த விஷயங்கள், ஒரு பெரிய ஒரு லாங் டியூல நம்ம பார்த்தோம்னா, அது நல்ல ஒரு விஷயத்தை விதைத்திருக்கும். ஆனா, இதுல என்னன்னா, நம்ம அத இமிட்டேட் பண்ணக்கூடாது. ஆ. அவரு காவல் அதிகாரியே 85ல போறாருய்யா, இங்க பலகையில 80 தான் போட்டிருக்காங்க. நமக்கென்ன நம்மளும் போகலாம் அப்படின்னா, நம்ம சீரழிவை சந்திப்போம். அவர் எம்பவர்டு பெர்சனாலிட்டி. அந்த காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறவரு, அ ஆளும் பொறுப்பில் உள்ளவர் அல்லது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. அவருக்கு அந்த லைசென்ஸ் இருக்கு. அதை செய்வதற்காக தான் அவருடைய ரோல் அண்ட் கேரக்டர். பட் நாம அதை கடைபிடிக்க வேண்டியவர்கள். நம்ம அத வந்து மீற முடியாது. மீறினால் நாம் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது வந்து எக்சம்ப்ஷன்னு சொல்லுவோம். எக்சம்ப்ஷன்னா ரொட்டீன் கிடையாது. அ மீறுபவர்களை தண்டிப்பதற்காக அவ்வப்போது எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம ஜெனரலைஸ் பண்ணோம்னா, ம். ஆபத்து நமக்கே. ஏன்னா இப்போ இது நாடகத்தில தான் பார்த்தேன். இது எனக்கு சரியான நூல்ல கூட இந்த பிரமாணம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் கேட்கிறேன். ஆம், பீஷ்மர் முதல் கொண்டு ஆச்சாரியர்கள் நிக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், "இவ்வளோ பெரிய ஒரு போர் மூளுவதற்கு நீங்க தான் காரணம்பாரு." ஏன்னா, நீங்க செய்து குடுத்த சத்தியம் நான் இவங்களுக்கு பின்ன நிப்பேன்னு சொல்லக்கூடியதில கொஞ்சம் கூட இளகி இருந்தீங்கன்னா, ம். அவன் செய்வது தவறுங்கிறத அவன தடுத்து நிறுத்தி சுட்டிக்காட்டியிருந்தீங்கன்னா, இத்தன பிரச்சனை வந்திருந்திருக்கவே வந்திருக்காது. ஆனா நீங்களோ என்னவோ, நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் தாங்கிற மாரி நின்னது, இது எவ்வளோ பெரிய விளைவு கொண்டு வந்து உற்றுச்சு பார்த்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பார். ம், 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 இது இது சரிதான் இல்லைங்களா? இப்ப நீங்க குடுத்த அந்த ஒரு விளக்கம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாமே! உங்களுக்கு ம். தெரியாம ஒண்ணும் கிடையாது. ஏன் அடம் புடிச்சேங்கிற ஒரு ரொம்ப சரி. ஒரு சில சமயத்தில நம்முடைய பிடிமானங்கள்
நாம் சொல்கின்ற கருத்துக்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாம் உணராத பொழுது, நமக்கு மாத்திரமல்ல, நம் வாழ்கின்ற இந்த சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை தந்துவிடும். ம். ஆனால் கிருஷ்ணர் வந்து அ தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. இன்ஃபாக்ட் தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அதனால அதர்மங்கள் எப்பயெல்லாம் தலை தூக்கும் பொழுது, அதை களை எடுப்பது போல அவற்றை நீக்கி நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்புல இருக்கார். அதனால தான் நம்ம முதல்ல நீங்க கேட்ட கேள்வி போல, அந்த மீறல், ம். அத்துமீறல் அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, அவரு தான் அத அத சரி செய்றார், சரி. சீர் செய்றார். ஸோ, அதனால இந்த முரண்பாடுகளை மீறின ஒரு வடிவமாகத்தான் இதை நாம பார்க்கணும். அசுரர்களுக்கு இது போன்ற சுபாவங்கள் இருப்பதும், அவர்கள் அதை வெளிப்படுத்துவதும், அ அவ்வப்போது அவர்கள் நீக்கப்படுவதும், அழிக்கப்படுவதும் இது தொன்று தொட்டு வரக்கூடிய ம். ஒரு ம். விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆம், துரியோதனனுடைய ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்க்கும் பொழுது, அந்த அகம்பாவம் கொண்டவன். ம், அந்த நான் என்ற ம், தன்மை ம், உச்சத்தில இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில ம், பார்ப்போம். நான் ஒரு இடத்துல படிச்சது உண்டு. முதல்ல கீதாபதேசம் வந்து இவருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டியது. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கேளு அப்படின்னு துரியோதனன் சொல்லும்போது, துரியோதனன் சொன்னான், "நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். ம், எல்லாம் எனக்கு முன்னமே தெரியும். என்னை அறியாமல் எனக்குள்ளிருந்து ஏதோ ஒண்ணு என்னை உந்தி தள்ளுது. அதனால உன் உபதேசம்லாம் வேண்டாம். ம், போய் உன் 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 பேச்செல்லாம் கேட்பானே அர்ஜுனன், அவன்ட்ட போய் சொல்லு. அவன் கேட்பான் போன்னு சொல்ற அந்த ஒரு இது. இப்போ அந்த துரியோதனனுக்கு அந்த அகம்பாவம் என்றது இருந்தாலுமே, அவன் அறிவில் சிறந்தவன் தான். நல்லவன் தான். ஆனா அந்த ஒரு அகம்பாவம், தெய்வமே முன்னாடி வந்து நிக்கும் பொழுது, "வேண்டாம். நீ சொல்றது எனக்கு தேவையில்ல. போன்னு" சொல்லக்கூடிய அந்த ஒரு இது வந்து, இந்த குணம் இன்னைக்கு சராசரியா மனிதர்கள்ட்ட உண்டு தான். இல்லைங்களா? உண்டு. இப்ப இதை வெளிக்காட்டுவதற்காக தான். அப்போ ஆனா அர்ஜுனன் ஆப்போசிட் சைட்ல அடிபணிந்து நின்னான். "நீ என்ன சொன்னேனாலும் நான் கேட்கிறேன்" நின்னான். இந்த 2 நிலைப்பாடுகளும் 2 பேரும் அறிவில் சிறந்தவர்கள். ம், 2 பேரும் திறமையில் சிறந்தவர்கள். ம், ஒருத்தனுக்கு அகம்பாவம், ஒருத்தனுக்கு அடிபணிந்த தன்மை. ம், ம், இப்ப இத சுட்டிக்காட்டுவதற்காக இந்த 2 கதாபாத்திரங்கள் நம்ம பெரியவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கலாம் ம். இல்லையா? நீங்க சொல்வது 100க்கு 100 உண்மைதான். எந்த பரிமாணத்திலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூர்மையான ஒரு கத்தி இருந்ததுன்னு வைங்களேன், அந்த கத்தியை நாம் எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய விளைவுகள் அமையும். அதனை வந்து ஒரு கொலைகாரன் வந்து மற்றவருடைய உயிரை பறிப்பதற்காக உபயோகப்படுத்தலாம். அதை நல்ல ஒரு சர்ஜன், ஒரு ஒரு மருத்துவர், ஒரு துரிதமான, ஒரு சாமர்த்தியமான ஒரு சிகிச்சை செய்து ஒரு உயிரை காப்பாற்றலாம். அப்போ உபயோகப்படுத்தக்கூடிய முறை ரொம்ப முக்கியம். மனம் என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மனதில சூழ்ச்சி என்பது அவர்களுடைய வீழ்ச்சியை தீர்மானிக்குது. அ பகவான் கிருஷ்ணருக்கு கைங்கரியம், தர்மத்தை சார்ந்து இருப்பது அப்படிங்கிறது அவங்கள உயர்ந்த தளத்திற்கு அழைத்துச் செல்லும். சுறா அப்படிங்கிறது தேவர்களுடைய மனோபாவத்தை குறிக்கும். சுரானா அந்த மாரி இருக்கக்கூடிய சுறாக்களிலிருந்து வேறுபட்டவர். சுரா. ஒரு சுறா அல்லாதவர். சரிங்களா? அதுதான் அசுர சுபாவம். இந்த அசுர சுபாவத்தில் நயவஞ்சகம், அ பொறாமை, அ குறிப்பா வந்து மற்றவர்களுடைய பொருளை அபகரிப்பது என்பது உயர்ந்து நிக்கும். இப்போ வந்து துரியோதனன்ட்ட இப்படி சொல்லப்பட்டது. "நீ வந்து 5 பெரிய ஊர குடு, 5 கிராமம் குடு." ஆம். இந்த மாரி பல ஆப்ஷன்ஸ். துரியோதனன் எதையும் கொடுக்க மறுத்துவிட்டான். தனக்கு தனக்கு மட்டும் தான். அ அதற்கு வந்து மற்றவர்களையும் அழிக்க அவன் புறப்பட்டு விட்டான். அப்போ அவன் வீழ்ச்சியை சந்திக்கின்றான். பாண்டவர்கள் எதுவும் இல்லாதவர்கள். ஆதரவே இல்லாதவர்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணரே கதி என்று இருந்து, எளிமையாக தன்னடக்கத்தோடு பயணம் செய்ததுனால, அவர்கள் ராஜ்யத்தையே கிடைக்கப் பெற்றார்கள். அப்போ ஆளும் பொறுப்பில் இருப்பவர்கள், நம்ம ஆரம்பத்தில தொடங்குன மாரி, எ லைஃப் ஆஃப் கிராட்டிட்யூட். எதுவும் இல்லைனாலும் நன்றி உணர்ச்சியோடு இருப்பார்கள். பலவற்றை அளவில் அதிகமாக பெற்றிருந்தாலும், அவற்றை மற்றவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் பிரித்து கொடுத்து விடுவார்கள். அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய கேஷியர் மாரி. அந்த கேஷியர் பல கோடி ரூபா அவரு எண்ணிட்டே வர்த்தகம் பண்ணுவார். டெபாசிட் பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க. எல்லாருக்கும் சரியா அவரு எடுத்து குடுத்துருவார். நிர்வாகம் பண்ணிருவார். வீட்டுக்கு போம்பொழுது காலணா கூட அவரு எடுத்துட்டு போமாட்டார். ஏன்னா, அது பேங்க்கினுடைய ப்ராப்பர்ட்டி. கரெக்ட்டா கணக்கு எடுத்து குடுத்து மேனேஜர்ட்ட சப்மிட் பண்ணிட்டு போயிடுவார். அது மாதிரி இது வந்து ட்ரெஷரர்ன்னு சொல்றது. நம்முடைய பாதுகாப்பில் இன்றைய தேதியில் இருக்கின்றது. இதற்கான உரிமை நமக்கு இல்லை. அப்படிங்கிறத பூர்ணமாக உணர்ந்ததுனால அவர்கள் பக்தர்கள் என்று கொண்டாடப்படுறாங்க.
துரியோதனன் போன்றவர்கள் மற்றவர்களுடையதை தான் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பேராசையும் பற்றும் கொண்டவர். அவர்கள் அழிவை சந்திக்கும். கண்டிப்பா. இதை உணர்த்துவதற்காக தான் நீங்க சொன்ன மாரி இந்த மகாபாரதம். இப்போ பக்தி அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம கமெண்ட்லேயே கேட்கறது உண்டு. அ, எனக்கு பசிக்குது, பொருளாதார வீழ்ச்சி, ம். உடல் நலம் சரியில்ல, என்னுடைய உற்றார் உறவினர் வந்து துன்பத்தில ஆழ்ந்திருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய கஷ்டம் இருக்கு. நீ என்னப்பா வந்து சாமி கும்பிடுன்னு சொல்ற? அதனால என்னுடைய வாழ்க்கை மாறிற போகுதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பது உண்டு. ஒப்புக்கொள்ளக்கூடிய ஆட்கள் உண்டு. ஒரு சாரார் இப்படி கேள்வி ம். கேட்பது உண்டு. ஒரு சாரார் சரி, நான் சாமி கும்பிடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா, அதனால என்னுடைய வாழ்க்கை நானும் கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை ஒண்ணும் மாறுன பாட்ட காணுமே! அப்படின்னு இது வந்து நிதர்சனமாக மனிதர்கள் வந்து பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீயும் ஒண்ணும் பண்ற மாதிரி இல்ல. அப்படிங்கிற மாரி. ஒரு சிலர் மனமே உடைந்து போவதுண்டு. நான் சொல்றது தான் உனக்கு கேட்குதா இல்லையா? நீ தான் ம். இருக்கிறியா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போயிடுறாங்க. இல்லன்னு சொல்றவங்கள பத்தி நமக்கு இல்ல. அவங்க அவங்க இல்லன்னு ஒரே கோட்பாடுல நின்னுடுறாங்க. ம். இல்லன்னு சொல்லி. அவங்க பிரச்சனை இல்ல. ஸோ, இப்ப இந்த 3 நிலைகள்ல மனிதர்களுடைய மனம் வந்து ஒரு பதபதைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிருது. ஏன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் அவன் ம். சந்திக்கிறதில்ல. இது போல இருக்கும் பொழுது, அவர்களுக்கு எப்படி ஒரு வழி காட்டுதல் அப்படிங்கிறது காட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் என்றால் செயலற்று இருப்பது. அல்லது இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பதை நிறுத்தச் சொல்கின்றது. அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கோம். இது அ முற்றிலும் தவறானது. இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னுட்டாங்க, பகவத்கீதையினுடைய களமே இதுதான். ஓகே. அர்ஜுனன் ஆரம்பத்தில கிருஷ்ணரிடம் சொன்னான், "நான் போர் இட மாட்டேன்." எப்படி நான் போரிடுவது? எனக்கு முன்னாடி வந்து என்னுடைய உறவினர்கள்லாம் என்னை என்னை எதிர்த்து போரிடுவதற்காக தயாரா இருக்காங்க. உற்றார் உறவினர்களை பார்க்கிறேன். நான் வழிபடக்கூடிய ஆசான்கள், துரோணாச்சாரியர்லாம் இருக்காங்க. என்னுடைய பிரியத்திற்குரிய பாட்டனார் பீஷ்மர் இருக்காரு. இவங்க கூட நான் போர் புரிய மாட்டேன். அப்ப என்ன பேசிக்கலி அடிப்படையில் தன்னுடைய கர்த்தவியத்தை, கடமையை துறக்கின்றேன்னு சொல்றாரு அர்ஜுனன். கிருஷ்ணர் வந்து அவர் தோள் தட்டி, "கரெக்ட்டுப்பா நீ விட்டுருன்னு" சொல்லல. சொல்லல. அ களத்தில் நீ நிற்க வேண்டும். உன்னுடைய கர்த்தவியத்தை, உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும். அப்படின்னு அவர் போதிச்சு, தலை குனிந்து நின்ற அர்ஜுனனை நெஞ்சை நிமிர்த்தி போரிட வைத்தவர் அல்லது கடமையை செய்ய வைத்தவர் கிருஷ்ணர். அதனால இந்த பௌதீக உலகத்தில் நமது கடமையை நாம் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு ஒரு மாடியூலா நம்ம ஆன்மீகத்த நிச்சயமா பார்க்கக்கூடாது. ஆன்மீகம் அந்த மாரி போதிகள், அந்த மாரி பரிந்துரைகள். இப்ப 2வது நம்ம என்ன செய்துடுறோம்? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா உள்ளில் மாற்றம். நம்ம அததான் சொன்னோம். சேஞ்ச் இன் கான்ஷியஸ்னஸ். எக்ஸ்டர்னலா நம்ம வந்து காவி உடை போட்டுக்கிறது, ருத்ராட்சம் போட்டுக்கிறது, அல்லது துளசி மாலை போட்டுக்கிறது, ஜெபம் செய்றது அப்படிங்கிறது புறத்தில் மாத்திரம் அல்ல. உள்ளில் மாற்றம். எ லைஃப் ஆஃப் கிராட்டிட்யூட் இதுதான் நம்ம ஒரு நன்றி உணர்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வது. இப்போ சும்மா இருந்தா தான், "என்னப்பா நீ சொல்லிட்ட, என்ன சும்மா இருக்க சொல்லி எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை, எனக்கு நோய் வருது, எனக்கு வந்து பல்வேறு தடங்கல்கள், பொருளாதார பிரச்சனைகள்" நம்ம சொல்லலாம். ஆன்மீகம் வந்து நம்மளை இயங்க அ முற்றுகையிடவில்லை. நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல்ஸ் அண்ட் கேரக்டர் இருக்கு. ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அதை நம்ம செய்யணும். அதை கிருஷ்ணரை மையமாக வைத்து செய்தோமேயானால், நம்முடைய அடிப்படையான அடையாளத்தினுடைய புரிந்து கொள்ளுதலோட செய்தோம்னா, நம்ம அத சீராக செய்ய முடியும். நல்ல முறையில செய்ய முடியும். அதனால நமக்கும் பலன் ஜாஸ்தி, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பலன் ஜாஸ்தி. அர்ஜுனன் எப்படி வெற்றி அடைந்தானோ, அதேபோல இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் பகவத்கீதையினுடைய செய்தி. சொல்லப்போனா, இப்ப நான் சாமி கும்பிட்டா எனக்கு சாமி நல்லது பண்ணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அ, அ. ஆனா, பகவத்கீதை என்னமோ நீ எதிர்வெல்லாம் பார்க்காத, செய்யற வேலைய மட்டும் செய்யு. அது ரிசல்ட்ட நான் பார்த்துக்கிறேன். ரிசல்ட் பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு படிச்சவங்க, படிச்சா மட்டும் இல்ல, அதை ஆராய்ச்சி செய்து உணர்ந்தவர்களுக்கு ஓகே. சரிப்பா நான் செய்யறேன். சாமி இருக்கு பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எளிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஒரு என்னங்க, நான் ஒரு பலன் எதிர்பார்க்காம எப்படி ஒரு காரியத்த செய்ய முடியும்? ம். அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஏன்னா இவ்ளோ வருஷத்துல நீங்க நெறைய பேர் இந்த மாரி ம், பார்த்திருக்கிறதுக்கு ம், வாய்ப்பு ம், உண்டு. ம். ஸோ அவர்கள எப்படி நம்ம வந்து சரியா பாரு மனசு தளராத,
நீ செய்யறது செய்யி, நல்ல பலனே உனக்கு விளையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊக்கம் அவர்களுக்கு குடுத்து ஒரு வழிநடத்தி கூட்டக்கூட ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதற்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவதுங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலுமே 100க்கு 100% நம்முடைய எஃபர்ட்ட பேஸ் பண்ணி மாத்திரம் இருப்பதில்ல. நம்ம தேர்வு எழுதுறதிலிருந்து, நம்ம வியாபாரம் நடத்தக்கூடிய விதத்திலிருந்து, நம்ம படிக்கக்கூடிய கல்வியிலிருந்து எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய கடமைய செய்யலாம். இதற்கு மீறின விஷயமா பலன் இருக்கு. ரிசல்ட்ங்கிறது இன் ஸ்பைட் ஆஃப் கிவிங் யுவர் பெஸ்ட் எல்லா முயற்சியும் வெற்றி அடைவதில்லை. அப்ப அங்க நம்ம ஒரு கேரக்டர நம்ம பார்க்கிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை மீறின விஷயமாக இது இருக்கின்றது அப்படின்னு. இதை புரிந்து கொள்வதற்கு ஆன்மீகம் அவசியம் இல்ல. நம்முடைய அனுபவமே போதுமானது. அ அது அந்த பாடத்தை அனுபவ பாடம் நமக்கு கத்துக் குடுத்துருது. இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இது கொஞ்சம் விட்டு வைக்கணும். அப்போ பக்தர்கள் அல்லது பகவான் மீது விசுவாசம் கொண்டவர்கள் மிக எதார்த்தமாக அல்லது சட்டுன்னு அந்த ஒரு பழியை கடவுளிடம் போடுவது உண்டு. புரியுதுங்களா? நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் 100க்கு 100 வெற்றி அடையணும். இந்த சமயத்தில, இந்த பரிமாணத்தில, இந்த வடிவத்தில அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கிறோம். நம்ம கடவுளுக்கே ஒரு டாஸ்க் குடுத்துர்றோம். நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டயத்துல, இந்த சமயத்துல இந்த ரிட்டர்ன்ஸ் வரணும். அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. அதை கடவுள் 100க்கு 100 அதை பின்பற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இது எப்படின்னா, இந்த ஓட்டப்பந்தயம் இந்த ஓட்டப்பந்தயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேடியத்துல நம்ம கேலரியில உட்கார்ந்திருப்போம். அந்த ஒரு இது முடிஞ்சு, முடிஞ்சு திரும்ப, திரும்ப வருவாங்க. அந்த ரிலே ரேஸ் மாரி ஆமா. நடக்கும். ஒருத்தர் ஓடி ஒரு சுற்று முடிந்து தொடங்கிய இடத்திற்கே வந்து அதை இன்னொருவரிடம் குடுப்பார். இன்னொருவர் ஓட ஆரம்பிப்பார். அப்போ நடுவில் வந்தவர் யார் முதலில் ஓடுகின்றார் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ம். கடைசி ஓடுறவர கூட அவர் முதலில் ஓடுபவராக அவர் சித்தீகரித்துக் கொள்ளலாம். அவர் வந்து கமெண்டேட்டர் சொல்றத கவனமா கேட்கணும். இல்லன்னா முன்னாடியிலேருந்து உட்கார்ந்து இருந்தவர்ட்ட கேட்கணும் யாருங்க முன்னாடி ஓடுறார்ன்னு. இது 2யும் பண்ணாத பட்சத்தில 100க்கு 100 விழுக்காடு அவர் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோல தான் நபர்களாகிய நாம் ஒரு வியாபாரத்தை தொடங்குகின்றோம் அல்லது ஒரு செயல் வந்து வெற்றி பெறணும்னு நம்ம முனைகின்றோம். அது இந்த சமயத்தில், இந்த தருணத்தில், இந்த வடிவத்தில் வந்தா தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம கடவுளுக்கே ஒரு டெஸ்ட் வச்சுர்றோம். கடவுள் நமக்கு டெஸ்ட் வைக்கிறத விட, நாம் கடவுளுக்கு அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறோம். எல்லா டெஸ்ட்லயும் கடவுள் அது அவ்வளவு உகந்த ஒரு விஷயம் அல்ல. ஏன்னு கேட்டாங்க, நான் இவ்வளவு விஷயங்கள எதற்காக சொல்றேன் அப்படின்னா, கடவுள் நம்முடைய நலம் விரும்பி எதை, எப்பொழுது, எந்த வடிவத்தில், எந்த சமயத்தில், எத்தனை பரிமாணத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்தவர் அவர். ஒரு குழந்தை வந்து ஒரு இனிப்புக்காக குட்டி காரணம் போட்டு சலுத்தம் செய்து, குறும்பு செய்து அது அழும். அவங்க அம்மா குடுக்க மாட்டாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரருக்கு அத பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன இந்த அம்மா இப்படி ஒரு கொடுமைப்படுத்துது குழந்தைய. சின்ன குழந்தை தானே. அவர் வெளிய வந்து வாரி வரிஞ்சு கட்டிட்டு கேட்பாரு, "என்னம்மா அந்த குழந்தை?" அவன் இனிப்பு கேட்குறான். குடுத்து தொலைய வேண்டியது தானம்மா. எவ்வளவு பெரிய வீடு இருக்கு நமக்கு. இல்லைங்க அவனுக்கு வாயெல்லாம் சொத்தப்பல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கு, வைத்தியர் பரிந்துரைத்த ஒரு தற்காலிகமான ஒரு சிறிய ஒரு இது இருக்கு. அவர் நிர்பந்தமாக அந்த குழந்தைய உட்படுத்தினா தான், அவனுடைய எதிர்காலம் நல்லாருக்கும். நல்லா இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு அது புரியாது. புரியுது. அந்த குழந்தைக்கு அந்த சமயத்தில அந்த 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 கேட்ட அந்த சாக்லேட், அந்த இனிப்பு, அந்த பதார்த்தம் அதற்கு கிடைக்கப் பெற வேண்டும். இது ரொம்ப எதார்த்தங்க. இந்த உலகத்தில நமக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள்ல நமக்கு அந்த மாரி ஒரு நிர்பந்தம் வரும். அது கிடைக்காத பட்சத்தில நம்ம கடவுளை நாம் ஏசுவோம். பட் கொஞ்சம் அதற்கு பக்குவம் வரும்பொழுது, அந்த அனுபவ பாடம் வரும்பொழுது, நாமும் இதை புரிந்து கொள்ளலாம். இதற்கு ஒரு பெரிய ஒரு அ பரிமாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு வாழ்க்கை பாடத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு, ஆன்மீகம்ங்கிற அவசியம் கூட இல்ல. நம்ம எதார்த்தமா கூட நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆன்மீகம் எதை வலியுறுத்துகின்றது என்பதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து ஜீவாத்மா, பரமாத்மாங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார் இல்லைங்களா? இப்ப இது 2க்கு உண்டான ஏன்னா எல்லா சமயமும் என்ன சொல்லுது? ஆ நாம முன்னாடி பேசும்பொழுது அத பார்த்துருந்தோம். ஸோ அது ஒரு பெரிய கடல். அதிலிருந்து ஆ, வந்து ஒரு சிறு துளி தான் நாம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமா. அப்போ அது பரமாத்மா, ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கு என்னன்னா, இது 2க்கும் உண்டான ஒரு விளக்கமோ, ம். இப்ப நான் தான் அது அப்படின்னு சொன்னா, என்னால ஏன் அத முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால உணர முடியல? இந்நேரத்துக்கு எனக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கும் பொழுது, அப்ப நான் உணர்ந்திருக்கணுமே! ம். அப்ப
அப்ப இது எது தடுக்குது? எது என்னைய ம். வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ மாட்டேங்குது? ம். அப்படின்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் அதாவது ஒரு சில சமயங்கள்ல நமக்கு ஒரு நோய் நம்ம வாய்ப்படும் பொழுது, அந்த நோயினுடைய தன்மை, அந்த நோய்க்கான தீர்வு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதனால தான் அதில நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு மருத்துவரை நாம அணுகுறோம். அந்த மருத்துவர் டயக்னோசிஸ் பண்ணி, டெஸ்ட் எல்லாம் பண்ணி, அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அவர் சொல்லுவாரு, "தம்பி உங்களுக்கு இந்த மாரி இந்த" அப்படின்னு பெரியவங்க கிட்ட சொல்லுவாரு. மேம்புறத்தில நமக்கு தலைவலி இருக்கு, நமக்கு உடல் அசதியா இருக்குங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டா இருக்கும். ஆனா அது அந்த வைத்தியர பார்த்த பிறகு, அது எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு சிம்ப்டம் தான். அடிப்படையில உனக்கு இந்த மாரி ஒரு வியாதி இருக்கு. அதை குணப்படுத்தினா தான் அந்த மேம்போக்கான இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறும். ம். அதுபோல தான் நாம நம்முடைய அடையாளத்தை ஏன் நாம் மறந்திருக்கிறோம் அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய தேர்வை செய்ததே நாம தான். இந்த பௌதீக உலகத்தில் கடவுளுடைய ஈடுபாடு இல்லாமல் சுகபோகங்களை அளவில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற தேடுதலோடு தான் நாம இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். ஸோ அதனால நமக்கு இந்த மாரி ஒரு ஆச்சரியமான பரிமாணம் புரியவில்லை என்பது நமக்கு ஒரு விசித்திரம் இல்ல. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பரமாத்மா, ஜீவாத்மாவுக்கு உண்டான வேறுபாடு. நாம் பகவானிடமிருந்து தான் வந்திருக்கின்றோம். பகவானுடைய இயல்புகள் எல்லாம் சிறிய அளவில் நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் ஒருபோதும் நாம் கடவுளாக முடியாது. ஓகே. இது வந்து ஒரு ப்ராசஸோ, இல்ல ஒரு யோகா, இல்ல ஒரு முறை. இதை நம்ம பயிற்சி செய்த உடனே நம்ம எல்லோரும் கடவுளாக மாறிவிடுவோம் என்பது கிடையாது. நாம் எல்லா சமயங்களிலும் பகவானுடைய சேவகராகத்தான் நாம் இருப்போம். ஜீவேர சொரூப ஹோய், கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்முடைய சொரூபம் என்னன்னா, அடியவர், தாசர். பெருமாள் கோயில்ல நம்ம பார்த்தோம்னா, அவங்க இருப்பாங்க தாசர்கள். அவங்களுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கைங்கரியம் செய்வது. நாம் கிருஷ்ணருக்கு, பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வது தான் நம்முடைய இயல்பு, நம்முடைய நேச்சர், நம்முடைய இயற்கை. சரிங்களா? நாம ஒருபோதும் கடவுளுக்கு ஈடாக முடியாது. இப்போ கடவுளுடைய பரிமாணம். ஓம் பூர்ணம் அதப்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதஷ்யதே. பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாயா பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. இதனுடைய அர்த்தம், பகவான் கிருஷ்ணர் பூர்ணமானவர். பல்வேறு விதமான பூரணங்களுக்கு அவர்தான் ஆதி. அதாவது பல பூரணமுள்ள பரிமாணங்கள் உள்ள வஸ்துக்கள்லாம் அவரிடமிருந்து தான் வரும். பல பூரணங்கள் பூரணமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரிடம் வந்தாலும், அவருடைய பூர்ணத்துவம் குறைவதில்லை. ம். இது எப்படின்னா, நம்முடைய அடிப்படை அரித்மேட்டிக்ஸ் 100லிருந்து 1ஐ கழித்தாலும் அது 100. அந்த 100 குறைவதே இல்லை என்பதுதான் பகவான் கிருஷ்ணருடைய உயர்ந்த பரிமாணம். அந்த ஒரு பரிமாணத்திற்கு, அந்த ஒரு நிலைக்கு ஜீவன் ஒருபோதும் உயர முடியாது என்பதுதான் தெள்ளத் தெளிவு. அதுதான் பக்தியினுடைய அகராதி. இப்போ நாம பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இப்போ "நீ என்னோடு வந்து சேர்ந்தவுடன் உனக்கு மறுபிறப்பு இல்லை" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ "என்னோடு வந்து சேர்ந்த பிறகு" அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ நாமே பகவானுங்கிற அந்த ஒரு வேறுபாடு அப்பவும் இருக்கத்தான் செய்யுங்களா? ஏன்னா, நம்ம வந்து பரமாத்மாவா மாற முடியாது அப்படிங்கும் ம். பொழுது, ம். அப்ப அவர் என்னோடு சேருவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ம். அப்ப அவரோடு சேர்ந்த பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுதும், நான் ஜீவாத்மாவாவே தான் இருந்துகிட்டு இருப்பேனுங்களா? அதாவது ஒரு பச்சை கலர் கிளி இருக்கு. ஒரு பச்சை பசேலென்று ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி பச்சை மரத்திற்குள் சென்று ஒரு கிளையில் அமர்ந்து விடுகின்றது. இப்ப தூரத்திலிருந்து பார்க்கிறவருக்கு, அந்த பஞ்சவர்ண கிளி பறந்து போயி, அந்த பச்சை மரத்தில பச்சை பசேல்னு கொழுந்து இலைகள் எல்லாம் உள்ள அந்த மரத்தில ஊன்னா ஐக்கியமாயிடுச்சுன்னு முடிச்சுருவோம். ஆனா, நீங்க அந்த மரத்துக்கிட்ட போயி, அந்த கிளையில பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சவர்ண கிளி அங்க உட்கார்ந்து ஒரு பழத்த கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மரத்திற்குள் அது பிரவேசித்தாலும், அதனுடைய தனித்தன்மையை அது இழக்கவில்லை. அது தொடர்ந்து எக்ஸிஸ்ட். அது வந்து அதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கு. அதுபோல நாம் பகவான் கிருஷ்ணரோடு அவருடைய இருக்கக்கூடிய இடத்திற்கு, வசிப்பிடத்திற்கு நம்ம ஏற்றம் பெற்றாலும், அங்கும் நாம் பகவான் கிருஷ்ணரை சேவிக்கக்கூடிய, கைங்கரியம் செய்திடக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் நித்தியமும் கிடைக்கப் பெறுவோம். அதுதான் 12 ஆழ்வாரினுடைய பிரார்த்தனைகள்.
நான் எப்பொழுதும் உங்களுடைய சேவையில நித்தியமும் இருக்கணும். நித்திய கைங்கரியம் செய்யணும். அதுல தான் நமக்கு பேரானந்தம். கடவுளாக நாம் மாறுவதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அது போன்ற ஒரு பரிமாணமும் இல்லை. இப்போ இது இது சொல்லும் பொழுது அ ஒரு எண்ணம். இப்போ பெரியவர்களுக்கு அந்த எண்ணம் உதிப்பதில்ல. இப்ப நம்ம நம்ம ஒரு எண்ணம் உதிக்குதுன்னு. இப்ப அங்க போயும் ஏதாவது அசைஞ்சிட்டோம்னா, அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா பாருங்களேன். இப்போ இப்ப அது அது என்ன ஆகும்? ஒரு அசைவு ஏற்பட்டு தான் இங்க வந்திருக்கோம். வந்திருக்கும். இது நிலை பெறுவதற்கு தான் ஆமா, பக்திங்கிற ஒரு ஈடுபாட்டுக்கு போறோம். நிலைத்திருச்சு, போயிட்டோம். அங்க போனா எதுவும் நடக்காதுன்னு பகவானே சொல்லிட்டார். ஆமா. பட் இருந்தாலும் ஒரு குதர்க்கவாதி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோமே. இல்ல நம்ம புத்தியே அப்படி போகும்ல. ஒருவேளை அசைஞ்சதுன்னா ம். அப்படின்னு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு நம்ம வந்து ஒரு தடவ அனுபவப்பட்டுட்டோம்னா, மீண்டும் அந்த தவறான ஒரு தேர்ச்சியை நம்ம செய்ய மாட்டோம். அப்படிங்கிறது நம்முடைய புரிந்து கொள்ளுதல். அப்புறம் கடவுளும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் நாம் தவறி போக அவர் அ விடுவது. விடமாட்டார். ஏன்னா, பகவான் கிருஷ்ணர் ரொம்ப கரிசனத்தோட இருக்காரு. கரிசனத்தோடு இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் நம்மளை நிர்பந்திக்கக் கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு அனுபவ பாடம் கிடைக்கப் பெற்ற பிறகு, மீண்டும் அ அது போன்ற ஒரு தேர்வை நாம் செய்ய மாட்டோம் என்பதுதான் வரலாறு. பகவான் கிருஷ்ணர் அதற்கான உத்தரவாதத்தை பகவத்கீதையில நீங்க சொன்னது மாரி குடுக்குறார். "க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்திம் நிகச்சதி." அர்ஜுனா, நீ வந்து ரொம்ப தெளிவா அறிவிச்சிடு. என்னுடைய பக்தர்கள் ஒருபோதும் அழிவை சந்திப்பதில்லை. அவர்களுக்கு நான் உத்தரவாதம் என்று நீ அறிவின்னு சொல்லிடுறார். ம். ஏன்னா கிருஷ்ணர் கூட கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்களை சொல்பவர். அவர் கள்ளர். அதாவது பொய் பொய். சொல்லக்கூடிய இவர். அதனால அவர் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி, அவருடைய பக்தரை சொல்ல சொல்றார். அதனால அந்த உத்தரவாதம் கிருஷ்ணர் குடுக்குறார். நம்ம நம்பலாம். இப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து கரு நிற மேனி பூண்டவர் அப்படின்னும், ஆனா அவருடைய அந்த ஆன்ம ஒளி வந்து நீல நிறம் பொருந்தியதாக இருப்பதனால, இது ஒருத்தர் பேசி கேட்டேன். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது, கிருஷ்ண பரமாத்மா நீல நிறம் தரித்தவராக தெரிவார். ஆனா பக்கத்துல போய் பார்க்கும்போது அவரு கருப்பா இருப்பாரு. ம், ம், கார்மேக வண்ணன்னு ம், சொல்றார். ம், இப்ப இந்த நீல நிற அந்த தேஜஸ், ம், ஒளி ம், அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ம், ம், இது இது என்னத்த விளக்குது? ஏன் இந்த நீல நிறம்? ஒரு கருநிற மேனி கொண்டவர். ம், ஆனா பார்ப்பதற்கு நீல நிறமாக இருக்கிறாருங்கிற அந்த ஒரு ம், இது இருக்கு இல்லைங்களா? ம், இது ம், இது என்ன சுட்டிக்காட்டுது? ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் வந்து நம்மளுடைய ஆரான்னு சொல்லக்கூடிய ம், அந்த ஒரு ம், பேரு ம், சொல்றோம் இல்லைங்களா? ம், ம். நான் அதற்காக அத கேட்கிறேன். அதாவது நீங்க சொன்னது போல மேக சியாமள கோமலங்கா. பகவான் கிருஷ்ணனுடைய தேகம் அ எல்லோரையும் ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய ஒரு பரிமாணத்தில, ஒரு ரூபத்தில இருப்பதாக அவர் வர்ணிக்கப்படுகின்றார். அ ஆக்கர்ஷணம்னா ஈர்க்கக்கூடிய, அ மிக அழகான தேகத்தை கொண்டவர். அவருடைய கண்கள் எல்லாம் வந்து அ பங்கஜ நேத்ராய, பங்கஜ நாபாய, பங்கஜ மாலினே, பங்கஜாங்கிரியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, அவருடைய மேனி தாமரைக்கு ஒப்பான அழகை கொண்டதாக. அதனால தான் பெருமாளினுடைய விக்கிரகங்கள் கூட புண்டரீகாக்ஷன் அப்படின்னு சொல்லுது. அரவிந்த லோச்சனன். இது போன்ற பெயர்களை அவர் திருநாமமாக பெற்றிருக்கார். இதனுடைய அர்த்தம் தாமரை போன்ற கண்களை உடையவர். தாமரை போன்ற நாபிகளை கொண்டவர். அவருடைய பாதங்கள் தாமரை பாதங்கள். இப்படிப்பட்ட அழகை கொண்ட பகவான் கிருஷ்ணர் கருநீலத்தில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விவரணம். எளிமையின் சிகரமாக, சாமானியனுடைய தோழனாக, எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு உயரிய ஒரு ரூபத்தில் இருப்பவராக அவர் இருக்கின்றார். ஏன் நம்ம இத தெளிவா இப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த சிருஷ்டியினுடைய முதல் குடிமகனாக வர்ணிக்கப்படுபவர் பிரம்மா. பிரம்மா கூட பகவானுடைய நாபியிலிருந்து தோன்றக்கூடிய தாமரை தண்டு, அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரையில தான் அவர் அமர்ந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லா விதமான நாலெட்ஜ்னா அறிவு, ஞானத்திற்கு உறவிடமாக இருக்கின்றார். இருள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வெளிச்சத்த பார்க்க முடியாது. இது நம்முடைய புரிந்து கொள்ளுதல். இதற்கெல்லாம் ஒரு விதிவிலக்காக, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக கிருஷ்ணர் இருக்கின்றார்.
அவருடைய ரூபம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால, அவர் கருமை நிறத்தில் தரித்திருக்கிறார். இந்த கரு நிலையில் இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர், காருண்யத்தை அள்ளித் தருபவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் எல்லோராலும் கொண்டாடப்படுகின்றார். குறிப்பா பிரத்யேகமாக கோபியர்களுடைய உயிர் மூச்சாக இருக்கிறார். பிருந்தாவன வாசிகளுடைய ஆபத்து பாந்தனாக அவர் இருப்பது மிக சிறப்பு. இந்த கோட்பாடுகளை நிரம்பி இருப்பதனால, அவர் கருநீலத்தில் இருக்கிறார் அப்படின்னு தான் வேதம் சொல்றது. இன்னொரு கூற்று கூட முன்வைத்திருக்கிறார். ஏன்னா, ஆ காளி வந்து அழிவினுடைய ஒரு தேவதையாக சொல்லக்கூடியது. அதனுடைய ஆண் ரூபம் தான் வந்து கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்றும் ம். முன்வைக்கக்கூடியவர்கள் உண்டு. இது ம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாங்க? அதாவது தேவி அ துர்க்கை அப்படிங்கிறவங்க பகவான் கிருஷ்ணருடைய பௌதீக சக்தியினுடைய வெளிப்புற தோற்றத்தினுடைய ஒரு பரிமாணம். ஒரு மிக முக்கியமான பரிமாணம். இந்த பௌதீக உலகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு தளத்தில் இருப்பவர் துர்க்கை, அம்மன், தேவி. அவங்க பகவான் கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தினால அவங்க சிரமேற்று இந்த சேவைகளை அவங்க செய்றாங்க. அந்த பரிமாணத்தில நம்ம சொல்லலாம். அ. தவறில்லை. ஏன்னா, ஆம் இதுல இந்த தலை இதுல மட்டும் இது பண்ணிருவாங்கல்ல. ஒருத்தருடைய ஆமா, ஆ பார்பரிக். பார்பரிக் வந்து இந்த 18 நாள் ஆமா, முடிஞ்ச உடனேயே, ஆமா, இப்ப நான் செஞ்சேன், நான் செஞ்சேன்னோனே கிருஷ்ணர் ஆமா. சொல்லுவார், "போய் அங்க போய் கேளு என்ன கரெக்ட். நடந்தது." சக்கரம் வந்து இப்படி எல்லாவற்றையும் எல்லாத்தையும் அழித்து போக, காளி எல்லா ரத்தத்தையும் குடித்திருக்கிறது. அங்க அங்க 2டே 2 கேரக்டர் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்ததுப்பா. வேற ம். யாரும் எந்த வேலையும் செய்யலங்கிற அந்த ஒரு இத வந்து பார்பரிக் சொல்லக்கூடிய அந்த ஒரு கூற்று இருக்கும். ஸோ இது இது எப்படி அணுகி பார்ப்பதுங்க? அதுதான் நம்ம சொன்னது மாரி, இந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பின்னால், நம்முடைய முயற்சி, நம்முடைய தகுதி என்பதெல்லாம் மீறி, இதனை ஒருவர் கட்டுப்படுத்துகின்றார், ஒருவர் நிர்ணயிக்கின்றார், ஒருவரின் இச்சையின்படி தான் இது செயல்படுகின்றது என்பதற்கு, நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் மூலக்கூற்று. அ மயாதக்ஷேன பிரகிருதி சுயதே சா சராச்சரம். துர்க்கை வந்து பகவான் கிருஷ்ணருடைய கண் அசைவின்படி செயல்படுகின்றார் என்பதுதான் சாஸ்திரத்தினுடைய கூற்று. அவ்வண்ணம் அவர்கள் செயல்படுவதனால, மிக சிறப்பான முறையில் அது நடந்தேற வேண்டிய பாங்கில் நடக்கின்றது என்பதில் சந்தேகமே இல்ல. ஐயமுமே இல்ல. நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டவங்க. இப்போ ஒரு ஒரு ஒருத்தனுடைய இடத்துல இருந்து நான் கேட்கிறேன் அப்படிங்கும் பொழுது, இப்ப நான் வந்து இறைவனுடைய கைப்பாவை போலல்ல இருக்கு. என்னுடைய சுதந்திரத்தை நான் இழப்பது போலல்ல இருக்கு. இந்த கூற்றுக்களை முன்வைக்கும் பொழுது. அப்போ சாமி சொன்னார் நான் செய்றேன். சாமி தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப என்னுடைய சுதந்திரம், அதாவது இன்னைக்கு சொல்லக்கூடிய ஃப்ரீ வில். ம், ஸோ அதுவே நான் இழந்தார் போலல்ல இருக்கு. ம், அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் முன்வைப்பார் அப்படிங்கும் பொழுது, ம். அதற்கு நம்ம எப்படி இது சொல் இந்த பரமாத்மா அப்படிங்கிறதனுடைய ஃபங்ஷனாலிட்டில அது இயங்கக்கூடியதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று சாங்ஷனர். சாங்ஷனர்னா அதை வந்து செயல் உருவப்படுத்திக் கொடுப்பதற்கு அதற்குண்டான அனுமதியை வழங்குபவர். 2வது விட்னஸர். சாட்சியாக அவர் இருப்பவர். இப்ப இந்த 2 பரிமாணங்கள்ல தான் கடவுள் செயல்படுகின்றார். ஒருபோதும் நம்மை நிர்பந்தப்படுத்துவதில்லை. நம்முடைய தேர்வில் அவர் அவருடைய பரிமாணங்களை, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அத திணிப்பதில்லை. முழு சுதந்திரம் நமக்கு குடுத்துடுறார். அதனால தான் இந்த உலகத்தில எந்த சமயத்தில எதை நினைக்கிறோமோ நம்ம அட்லீஸ்ட் முயற்சி செய்யக்கூடிய பாங்கு நமக்கு இருக்கு. அந்த ஃப்ரீ வில்குள்ள பகவான் கிருஷ்ணர் நுழைவது இல்லை. அது ஜீவாத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரம் சிறியது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள தான் வேண்டும். ம். ஒரு மாணவனாகப்பட்டவன் 24 மணி நேரமும் சந்தோஷமா விளையாடிட்டே இருக்கணும்னு அவன் நெனைக்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை மாத்திரம் தான் சாத்தியம். வார நாட்கள்ல திங்கட்கிழமை ஆயிடுச்சுன்னா, அவன் அந்த பிளாக் ஷூலாம் போட்டுட்டு, டைய கட்டிட்டு, பேட்ஜோட அவன் வந்து அந்த யூனிஃபார்மோட அவன் போய் அங்க நிக்கணும். இது காலத்தின் கட்டாயம். அதுபோல இந்த பௌதீக உலகத்தில் அதற்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நியமங்களின்படி, யமா நியமங்களின்படி செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒரு ஸ்தாபனத்துக்கு வேலைக்கு போறோம்னா, அந்த ஸ்தாபனம் இத்தன மணிக்கு தொடங்கும். இத்தன மணிக்கு தான் வந்து லஞ்ச் பிரேக்கு. இத்தன மணிக்கு முடியும். அந்த ம டியூட்டி டயத்துல இதெல்லாம் செய்யணும். அப்படிங்கிறது வந்து நம்ம சம்பளம் வாங்குறோமே, நம்ம செஞ்சு தான் ஆவணும். என்ன?
அதில வந்து நம்ம சொல்லக்கூடாது, நம்ம ஃப்ரீ வில்ல அவரு தலையிடுறாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம் இந்த பௌதிக உலகம். இதற்கு பின்னால் ஒரு இயக்குனர் இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. நம்ம தான் சிறு பிள்ளை போல நினைத்த சமயத்தில் நினைத்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்டவர்களா இருக்கிறோம். அதற்கு ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு அனுபவம் தேவைப்படுது. இது புரியறதுக்கே. அப்படி புரியும் பொழுது நம்ம அலைன் ஆயிடுறோம். ம். இதான் உண்மை. இப்போ நம்ம சேனல்ல வந்து ஒரு சில பதிவுகள் பார்த்தது உண்டுங்க. இப்போ இந்த ஹிப்னோசிஸ்ல வந்து ஒரு வகையான இது பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க. அப்போ அதில கைதேர்ந்த நிபுணர்கள் வந்து, இப்போ நம்மை வந்து அந்த ஆழ்மன நிலையில போயி, நம்மளுடைய முந்தைய ப பதிவுகள், கர்ம ம். பதிவுகள், முந்தைய பிறப்பினுடைய பதிவுகள் பார்ப்பது உண்டு. அப்ப அவர்கள் வந்து நிறைய சொல்றாங்க, "நான் வந்து வேற்று உலகங்கள்ல, வேற்று ஜீவன்களாக பிறந்திருக்கேன். பூமியில இவ்வளவு மாற்றங்கள்ல உட்பட்டு பிறந்திருக்கேன்." அப்படிங்கிற அந்த கூற்றுக்கள் எல்லாமே முன்வைப்பது உண்டு. அப்போ நம்ம முன்ன பேசும்பொழுது ஒரு வார்த்தை, இப்ப நாம வந்து இதுபோல் உண்டான வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம்ங்கிற அந்த ஒரு வார்த்தைய நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுபோல அதிலயும் கூற்றுக்கள் உண்டு. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் ஏன் ஆம்பளையா பொறந்தேன்? நான் ஏன் பொம்பளையா ம், ம், பொறந்தேன்? ம், இதற்கு அப்ப என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னா, ம், இதற்கு இன்னது தான் காரணம்ங்கிற ஒரு ம், காரணத்த அவர்கள் முன்வைக்கிறாங்க. ம், அதற்கு வழிநடத்தி நம்மை செல்வதற்கு உயர்நிலை ஆன்மாக்கள் உண்டு. ம். பிறப்பு நின்றவர்களும் உயர்நிலை உண்டு. அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய உயர்நிலை ஆன்மாக்களும் உண்டு. இது முழுக்க முழுக்க மேலை நாட்டு கோட்பாடு. ம். அப்படியே நம்மளுடைய ஆன்மீக சம்பந்தமாகவும் இதை பொருத்தி பார்க்க முடியுமா? நம்மளுடைய சமயம் வந்து இதற்கு ஒரு 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 சான்று கொடுக்கிறதாங்க இதுக்கு. இது எதார்த்தமான ஒரு முதல் பதில் என்னன்னா, நம்ம ஒரு பல்பொருள் அங்காடிக்கு போறோம். ஒரு மல்டி அ ஸ்பேஷியஸ் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறோம். அங்க பல விஷயங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதை வாங்குவதற்கு நம்ம பிரியப்படலாம், ஆசைப்படலாம். அதனுடைய நிறத்தை பார்க்கிறோம், அளவை பார்க்கிறோம். அது விளம்பரத்தில நமக்கு நம்ம பார்த்த விஷயத்த நினைவுபடுத்துது. அதனால அத தேர்ந்தெடுக்கிறோம். பட் வாங்கக்கூடிய அளவிற்கு நமக்கு பணம் இருந்தா தான் அத நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போ முடியும். நம்ம பல விஷயங்கள ஆசைப்படலாம், பிரியப்படலாம். பட் அதற்கான தகுதிகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அது வந்து கர்மான்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த கர்மா, அ அந்த அதிகாரம் நமக்கு இல்லைன்னா, பிரியப்பட்டது நமக்கு கிடைக்காது. நம்ம ஆசையோட அது நிறைவேறாத ஆசையாக அது நின்று போய்விடும். நிராசையாக போய்விடும். நிராசையாக மாறிவிடும். ஸோ அது மாதிரி நம்ம கடந்து வந்த பாதையில் பரிமாண வளர்ச்சியாக பல கதாபாத்திரங்களை பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் அனுபவித்தவர்களாக, வாழ்ந்தவர்களாக நம்ம நிலை பெறலாம். இதை நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா முந்தைய ஜென்மத்தில இந்த கேரக்டரா, இந்த பெயர்ல, இந்த இடத்துல இன்னார் மகனாக நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணலாம் நீங்க. அதற்கு ஒரு சித்தி இருக்கு. அதற்கு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அத நம்ம பல்வேறு முறையில நம்ம அத எடுத்து ஆக்சஸ் பண்ணுனாலும் இந்த சமயத்தில், இந்த வாழ்விற்கு அது உதவுகின்றதா? அதை முன்னெடுத்துச் செல்வதற்கு அல்லது ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு அது உதவுகின்றதா என்பதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். எதுக்குமே ஒரு ரிஃபைன்மென்ட் வேணும். ஒரு எடிஃபிகேஷன், ஒரு திருத்தல் இருந்ததுன்னா நம்ம முன்னேறுவதற்கு நல்லது. ஸோ அந்த பரிமாணத்தில இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த பழக்கங்கள், இந்த படிப்பினைகள் உதவுனுச்சுன்னா, அதில நமக்கு ஒண்ணும் கருத்து வேறுபாடே இல்ல. பட் நினைத்ததையெல்லாம் ஒருவன் அடையலாம். அ பிரியப்பட்டதையெல்லாம் ஒருவன் கிடைக்கப் பெறலாம் என்பது எல்லா சமயங்களிலும் அது பொருந்தாது. நாம் சம்பாதித்த பணம் எவ்வளவோ அதைத்தான் நாம் செலவிடலாம். அதுபோல நாம் வைத்திருக்கின்ற புண்ணிய அக்கவுண்ட் புண்ணிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கு தகுந்த விஷயத்தை தான் ஒருவர் பெறலாம். ஒரு சில சமயத்தில ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில தருணங்கள், ஒரு கதாபாத்திரங்கள் கொடுக்கப்படலாம். அதுவும் நம்மை மீறிய புரிந்து கொள்ளுதலின் காரணமாக தான் அது நடக்குது. நம்ம வந்து இந்த வாழ்க்கையில, இந்த சமயத்தில அவர் இருந்த விஷயங்கள் மட்டும் தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். இதற்கு முன்னால் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதை பற்றிய நம்முடைய கருத்துக்கள் என்பது முழுமை அடையாத விஷயமா தான் இருக்கும். கடவுளுக்கு அது தெரியும். ம். படைத்தவருக்கு தெரியும். முழுமையாக தெரியும். அதனால எதுவுமே தவறாகுவதற்கு வாய்ப்பில்லை என்பது தான் கிரந்தங்களுடைய முடிவு. ஸோ அந்தபடி பார்க்கும் பொழுது, இது நான் சின்ஸ் இது வந்ததுனால நான் அந்த ஒரு ம். வார்த்தை கேட்கிறேன். ஆம், என்னுடைய பிறப்ப நான் வந்து எடுப்பதற்கு ம். இதுபோல நான் வரணும். இந்த அனுபவங்களை நான் பெறணும். அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் உண்டா? ம். இல்ல என்னுடைய விருப்பத்தின்பால்
இதுபோல் உனக்கு அமைந்ததுன்னா, உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இறைவன் நம்மை அனுப்பி வைக்கிறார். இது 2 கோட்பாடு இருக்கு இல்லைங்களா? ஸோ, ம். அத எப்படி நம்ம சம்பிரதாயம் அணுகி சொல்லுது? இந்த கேரக்டர் அண்ட் ரோல்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக், ஒரு ரீசனிங் இருக்கிறதுனால தான் அது அமையுது. அப்படி அமைந்து அதை இசைவோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில, நம்ம பின்னால் சென்று இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு திரும்பி பார்ப்பது என்பது, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பங்கம் வராமல் இருக்கும் வரை அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனை, நம்முடைய துணைவியாருக்கு பிரச்சனை, பெற்றோர்களுக்கு பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது, அது ஒரு தேவையில்லாத ஒரு பொருந்தாத ஒரு பாத்திரமாக ஆகிவிடுமோ! அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வருவது இயல்பு. ஆனா மெருகேற்றுவது, இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை இன்னும் மெருகேற்றுவதும் விதமாக அது அமைந்தால், அது சால சிறந்தது. பாராட்டுதலுக்கு உரியது. அதை மையமாக வைத்து தான் ஆன்மீக சித்தாந்தமே இருக்கு. ஆன்மீக சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, "நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் முந்தைய ஜென்மத்தில ஐரோப்பா நாட்டில பிறந்தவன், செல்வந்தருக்கு பிறந்தவன், நான் படித்தவன், மேதாவியாக இருந்தேன், ஆளுபவராக இருந்தேன், நான் ஒரு பெரிய சிந்தனையாளர்." அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ரிகலெக்ட் பண்ணி, ஒப்பிட்டு, அந்த ரோல்ஸ்லலாம் நம்ம எக்ஸாமின் பண்றதோட நிப்பாட்டிக்காம, மூல ஆதாரம். நான் யார்? என்னுடைய கோட்பாடுகள் என்ன? என்னுடைய இயற்கை தன்மைகள் என்ன? அப்படிங்கிறத ஆன்மா என்கின்ற தளத்தில யோசனை பண்ணோம்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆயிடும் இந்த பயணம். ரொம்ப அற்புதமா ஆயிடும். அப்போ நம்முடைய தேவைகள்லாம் என்ன? நம்ம எதை செய்திருக்கணும்? அந்த ஒப்பான விஷயங்கள்ல இருந்த மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள், பக்தர்கள், முன்னோடிகள், மூத்தவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? அப்படிங்கிற இந்த தன்னலமற்ற வாழ்க்கைலாம் நமக்கு வரும்போது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கை. நான் இப்ப நாம இங்க இருக்கோம் அப்படிங்கிறது, இறைவன் நிர்ணயிச்சு நம்மள இங்க அனுப்பிச்சது தான். ம். அதுதான். கொஞ்சம் கவனமாக அத நெருங்குனோம்னா, அது 2 1/2 கலந்திருக்கு. இப்போ ஜெயில்ல இருக்கக்கூடிய 2 சிறை கைதிகள் என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம என்னடா தப்பு பண்ணுனோம்? இவனுங்க புடிச்சு நம்மள அமுக்கி வச்சுட்டானுங்க இங்க. அ ஆளுறேன்னு சொல்றாங்க, நல்லாட்சிய குடுக்குறேன்னு சொல்றவங்க, நம்மள கொண்டு வந்து இப்படி வச்சுட்டாய்ங்களே!" அப்படின்னு 2 கைதிகள் மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய ஒரு குலைபாதங்களை வெளியே செய்துவிட்டு, ஒண்ணும் அறியாதவர்கள் போல உள்ளே பிதற்றினால் அது தவறு. அதுபோல நாம் அப்பாவிகள் அல்ல. ம். நாம் இங்கு இருக்கின்றோம் என்றால், இந்த இக உலகில் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், தவறுகளை நாம் நிச்சயமாக செய்திருக்கிறோம். அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள ஒரு அனுபவம் தேவைப்படுது. அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய களமாக இந்த பௌதீக உலகம் இருக்கின்றது. இதுதான் உண்மை. ஆம், ஒரு சில கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு சில கேள்வி. இப்போ திருப்பியும் நம்ம இஸ்கான்ங்கிற ஏன்னா, அதில ஆரம்பிச்சோம். அப்புறம் ஆன்மீகத்துக்குள்ள வந்து இப்ப திருப்பி அந்த இஸ்கானுக்குள்ள போறோம். இப்போ இஸ்கான் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் ஒரு அமைப்புல வந்து ஒருத்தங்க இணையும் பொழுது, ஆ அங்க அவர்கள் என்ன என்ன அனுபவங்கள்? அவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? அந்த அந்த அமைப்புக்குள்ள அவர்கள் வர்றாங்க இல்லைங்க. இப்போ ஒரு ம். வாலண்டியரா இருக்கலாம், வரலாம், போலாம். மெஜாரிட்டி பார்ட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் ஆமா. தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள. ஸோ, அந்த மெஜாரிட்டி பார்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, என்ன கற்றுக்கொள்ளலாம்? எப்படி அதனுடைய அந்த அமைப்பினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது இருக்கு? நான்ங்கிற ஒரு தனி மனிதன் உள்ள வந்து வெளிய போறேங்கும் பொழுது, நான் என்ன மாதிரியான உண்டான அனுபவங்கள் எனக்கு இருக்கும்? இந்த உலகத்தில் எதை எதிர்பார்க்கலாம்? எப்படி வாழ்வது? அ எதை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும்? என்கின்ற தெளிவை இஸ்கான் கொடுக்குது. இந்த இஸ்கானுக்கு நம்ம பரிச்சயப்படும் பொழுது, நெறைய உற்சவங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. கிருஷ்ண ஜெயந்தி, தேர் திருவிழா, பல்வேறு அவதாரங்கள் தோன்றிய தினம், ஆச்சாரியர்கள் தோன்றிய தினம், மறைந்த தினம். இதையெல்லாம் அனுஷ்டிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறுது. பிரத்யேகமா பேசிக்கா மந்திர உச்சாடனத்திற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெறுது. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்த நம்ம முறையா தினமும் ஜபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. சிலருக்கு வந்து படிப்பதே ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். ஆனா இஸ்கான் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, படித்ததை தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, படித்து, தெரிந்து, புரிந்து கொண்ட விஷயத்தை பயிற்சி செய்வது. அந்த களத்தை இஸ்கான் ஏற்படுத்திக் குடுக்குது. அதனால தான் அதனுடைய பெயர்ல ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபீச்சர் நம்ம அத பத்தி பேசினோம். இஸ்கான் அப்படிங்கிறதுல கான்ஷியஸ்னஸ் உணர்வில் மாற்றம். நம்ம எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த உலகத்த பார்க்கிறோம். அதுல எப்படி மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒரு வாழ்க்கையை பயனுள்ளதாக நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அந்த பயனை பகிர்கின்றோம்.
அப்படிங்கிறத இஸ்கான் நமக்கு சொல்லிக் குடுக்குறது. இதற்கு வந்து இஸ்கான்ல தங்க வேண்டும், இஸ்கான்ல நம்மள அர்ப்பணிக்க வேண்டுங்கிற கட்டாயம் இல்லவே இல்ல. நம்ம குடும்பத்தில் இருந்து கொண்டே ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, அல்லது ஒரு மாணவனாக, ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழில் அதிபராக, அல்லது ஒரு பணியாளராக, எல்லா பரிமாணங்களிலும் நமக்கு ஒரு நாளில் இருக்கக்கூடிய ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்த நம்ம இதில கொஞ்சம் அர்ப்பணிச்சு நம்ம இத செய்யலாம். அப்புறம் இதில அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே அது மாறி போயிடுது. இப்போ உதாரணத்திற்கு நம்ம வந்து 3 வேளை நம்ம சாப்பிடுறோம். அத நமக்கு பிடிச்சத நம்ம சாப்பிடுறோம். அப்போ இஸ்கான் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அத சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதை சமைத்த பிறகு பகவானுக்கு நீங்க நிவேத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் தான். அதாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது கிருஷ்ணரை மையமாக வைத்து வாழ்வதற்கு நம்மை தயார் செய்கின்றது. கிருஷ்ணரை மையமாக வைத்து நம்ம என்ன சொல்றோம்? அதே தான் பேக் டூ பிகினிங். எ லைஃப் ஆஃப் கிராட்டிட்யூட். நன்றி உணர்ச்சியோடு நாம் வாழ்வதற்கு இஸ்கான் நம்மை தயார் செய்கின்றது. இப்ப இந்த நன்றி உணர்ச்சியோடு வாழக்கூடிய நபர் எந்த ஒரு விஷயத்தையும் துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார். அது வந்து அதிகாரமா இருக்கலாம். அல்லது சாப்பிடுற காய்கனிகளா கூட இருக்கலாம். அவர் வேஸ்ட் பண்ண மாட்டார். நமக்கு இவ்வளவு போதும். இதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அதுன்னு சொல்லிட்டு, அந்த அவருக்கு தேவையானவற்றை மட்டும் அவர் உபயோகப்படுத்திக்குவார். மற்றவரை விட்டு விடுவார். இப்படி பெரும் கூட்டத்தில் இருப்போர் மாறிட்டாங்க அப்படின்னா, இந்த உலகம் இந்த 2025 வருடங்கள் எப்படி அது வந்து அந்த பரிமாண வளர்ச்சியை எல்லாம் பெற்று நம்மகிட்ட அது பாதுகாப்போடு நல்ல முறையோடு வந்திருக்கிறதோ, அதே மாதிரி எதிர்கால சந்ததியினருக்கும் அது போகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு நாங்கள் காரணமாக புரிந்து கொள்வது நம்முடைய பேராசை, பற்றுதல். அப்ப இது ஒரு நே அ என்ன சொல்றது? ஒரு நேர்முகப்படுத்தப்படும் பொழுது, இந்த ஆன்மீக போதனையோடு அது 2 கலக்கும் பொழுது, நம்ம சீரான பயனுள்ள வாழ்க்கை நமக்கும், நம்முடைய குடும்பத்தினருக்கும் சரி, அதேபோல சமூகத்தினருக்கும் அது ஒரு பெரிய பங்களிக்கும். இப்போ இங்க அ இது இது முன்ன கேட்டிருந்திருக்கணும். பட் சின்ஸ் இப்போ இது வந்ததுனால கேட்கிறேன். நம்மளுடைய வாழ்வில வந்து உண்ணக்கூடிய உணவும், ஆ நம்மளுடைய தினசரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது ஆ. கொண்ட இயம நியமங்கள் ம். அப்படிங்கக்கூடியதற்குண்டான வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து இஸ்கான் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்குதுங்களா? ஆமாங்க. இருக்கு. இப்போ பிரம்ம முகூர்த்த நேரம்னு நம்ம சொல்றோம். தோராயமாக அதிகாலையில 4 மணி. இந்த 4 மணியிலிருந்து சுமார் ஒரு 6, 6:30 மணி வரை இருக்கக்கூடிய இந்த சமயம் பிரம்ம முகூர்த்தம். நல்ல தெளிவான, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மேலோங்கி இருக்கக்கூடிய சமயம் இது. ஏனோ தெரியல, பரிதாபம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேகமான இந்த கலாச்சாரம் ஓட்டத்தின் காரணமாக, அல்லது மேலை நாடுகளினுடைய கணக்கில் அந்த காலத்தில நம்ம இயங்கணுங்கிற கட்டாயத்தினால, இந்த ஷிஃப்ட் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால, நம்மள்ல பல பேர் அதிலிருந்து நீங்கி வந்துட்டோம். பட் வந்து நம்ம கரெக்ட்டான சமயத்தில உறங்க போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு 8:30 மணி இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கேட்கக்கூடியவங்களுக்கு. பட் நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவங்கலாம் கிராமத்தில இருக்கக்கூடியவங்கலாம், பொழுது சாய்ந்துடுச்சுனாலே அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஆமாமாங்க. அ நானே 8 மணிக்கு தூங்கியிருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஆ அ, நான் சின்ன பையனா இருக்கும்போது, எங்க அப்பச்சி இருக்கும்பொழுது, அ 8 மணிக்கு பாருங்க. தூங்கிருவோம். அ 9 மணிக்கு ஊர் வந்து நிசப்தமா இருக்கும். இருக்கும். 9 மணிக்கு வெளிய வாய்ப்பே இல்ல. அப்போ 8 மணிக்கு நீங்க உறங்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு ஆச்சரியமான, ஒரு செழுமை நிறைந்த ஒரு அன்றாட நாள்னு பார்க்கணும். 4 மணி நேரம் 12 மணிக்கு முன்னாடி நீங்க ஓய்வு எடுத்துட்டீங்க. நம்முடைய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மிட்நைட் 12 மணிக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் நீங்க தூங்குனீங்களோ, அது ட்வைஸ் பெனிஃபிட் குடுக்கும். இப்ப நீங்க 8 மணிக்கு தூங்கிட்டீங்கன்னா, 4 மணி நேரம். 8 மணி நேரம் ஓய்வு கொடுத்த பலன், ஓய்வு எடுத்த பலன் உங்களுக்கு உண்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு என்ன ஆகுது? 12:30, 1 மணிக்கு மேல தான் தூங்குறாங்க. இதெல்லாம் வந்து மைனஸ்ல போகும். 12 மணிக்கு மேல நீங்க 1 மணி நேரம் படுத்தீங்கன்னா, 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததனுடைய எஃபெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பலர் வந்து பல்வேறு விதமான கெட்ட பழக்கவழக்கங்கள், பல்வேறு பின்னடைவுகளோட அவங்க உறங்க போறாங்க. அதெல்லாம் செழுமையா இருக்காது. பட் இஸ்கான்ல 4 மணிக்கு எழுந்து எல்லாம் நம்ம குளித்து, நம்ம நம்ம புதிய ஆடைகள்லாம் உடுத்திக்கொண்டு, மங்கள ஆரத்தி, முதல் பூஜை பகவான் கிருஷ்ணரை தரிசிக்க வரோம். இது ஏதோ இஸ்கான்ல மாத்திரம் நடக்கிறதுன்னு நீங்க நினைத்துறக்கூடாது. அ பெருமாள் கோயில்கள், குருவாயூருக்குலாம் போனோம்னா, 3:30 மணிக்கே அங்க முதல் தரிசனம் உண்டு. விஸ்வரூப தரிசனம்,
வாகச்சாத்து இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை கிருஷ்ணரை தரிசிப்பதற்கு அதிகாலையில் எழுந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு நாம் அவரை தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிக்கும் பொழுது அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் முழுவதும் ஸ்கேன் செஞ்சு எடுக்கப்படுது. நல்ல ஆரோக்கியமான எண்ணங்கள், சிந்தனைகள் மேலோங்கி இருக்கு. அந்த சமயத்துல நம்ம தியானம் செய்தோம்னா, குறிப்பா பகவானுடைய நாமங்களை நம்ம ஜெபம் செய்தோம்னா, நமக்கு அன்னைக்கு முழுதும் நமக்கு நல்ல ஒரு திரகாரம். எனர்ஜைஸ்டு ஒரு இதா நம்ம ஒரு வைப் ஃபீல் பண்ணுவோம். இதை இஸ்கானுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. இதற்கு கோயிலுக்கு வரணுங்கிற கட்டாயம் கூட இல்ல. அவங்கவங்க வீட்டிலேயே நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு, நம்ம அர்ச்சா விக்கிரகங்கள நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பகவானுடைய படத்துக்கு நம்ம பூஜை செய்து, நம்ம இந்த தியானத்த நம்ம மந்திர உச்சாடனத்த நம்ம பண்ணலாம். அப்புறம் துளசி பூஜைய நம்ம செய்றதுக்கு பரிந்துரைக்கிறோம். துளசி பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசியை வலம் வருவது, நம்ம துளசிக்கு தீர்த்தம் கொடுப்பது அப்படிங்கிறது, நம்முடைய ஆன்மீக பக்குவத்திற்கும், வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படை. இத நம்ம செய்றதுக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம். அப்புறம் நாள் முழுவதும் நம்ம சாப்பிடுற அந்த அற்ப பதார்த்தங்கள், அவற்றை நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு நிவேத்தியம் செய்துட்டு தான் நம்ம சாப்பிடணுங்கிற ஒழுங்குமுறைய கொண்டு வரோம். கிரந்தங்களை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரைய நம்ம வைக்கிறோம். 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் இப்படி நம்ம வகுத்துக்கொண்டு நமக்கு என்ன ஓய்வு நேரமோ அந்த சமயத்துல பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதத்த நம்ம படிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன உள்ள விதைக்கிறோமோ, அதுதான் விருட்சமாக வளரும். நம்ம என்ன சிந்தனைய போடுறோமோ, நல்ல சிந்தனையை கிரந்தங்கள் மூலமாக உள்வாங்கிக் கொண்டோம்னா, அதை பற்றி நம்ம பேசுவோம். அதன்படி நம்ம நடப்போம். அப்ப நமக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி நன்மை. இதைத்தான் இஸ்கான் வந்து அன்றாட நாள்ல ஒருவருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்மைகள். இதில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் இந்த நன்மையை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவங்க பிரச்சாரகர்களாக மாறுவதும் உண்டு. அங்கங்கே சிறு சிறு கூட்டத்தில், சிறு குழுவாக இருந்து, நம்ம வந்து இந்த விஷயங்கள ஒரு டிஸ்கஷன் மாரி வைத்து, ஆரத்தி, தீபாராதனை, கீர்த்தனை இது மாரி நம்ம செய்றதும் ம். இப்ப நம்ம இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் தான் நெனைக்கிறேன். ஸோ அதில வந்து அந்த உணவு ம். சமைச்சு குடுக்கறல பார்க்கும்பொழுது, ம். அதில சிறு பணியிலிருந்து பெரிய பணி வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஐஐடி, ஐஎம் பெரிய ம். பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாமே தான் அதில இருக்கக்கூடிய ஆச்சரியமா இருக்கும் உண்மையாலுமே. ம். அப்போ ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு பார்த்தேன். அந்த புள்ளி வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கும். அவர் பாட்டு டக் 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 டக்குன்னு அவரு அந்த இது ம். ஏன்னா அவரு சம்வாட் மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஆமா, ஏதோ ஆமா. இருப்பாரு. டக் டக்குன்னு ரிசால்வ் பண்ணுவாரு. அவரு இது பண்ணி விட்டு போயிருவாரு. ரொம்ப நல்லா ஆச்சரியமா இருக்கக்கூடியது. இப்போ இதுபோல ம். இனி வரக்கூடிய அந்த ஒரு இளம் தலைமுறையினருக்கு, ம். ஆ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேடிக்கையாக மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையில சமுதாயம் செல்லாம அதனுடைய மையத்த வந்து உணர்ந்து, அதன்பால் சென்று இறைவனுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா, நம்மளுடைய அந்த பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. உங்களுடைய கருத்தோட அப்படி முடிக்கிறதுக்கு. இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனா, அந்த இளம் ரத்தம், அந்த இளம் வயதில, அவங்க துள்ளி குதிக்கும் பருவத்தில, இது போன்ற முதிர்ச்சியை அவங்க வந்து அ ஒரு மேஜிக் மாரி, ஒரு மாயம் மாரி உடனடியாக புரிந்து கொள்வார், அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருப்பது, அது பொருந்தாத ஒன்று. இதற்கு வந்து பெரியவர்கள் ஆரம்பத்திலிருந்தே முயற்சி செய்யணும். அவங்க வளர்த்து அந்த குழந்தையை வளர்த்தல் அப்படிங்கிறதற்கு முக்கியத்துவம் குடுத்து, அது மாரி பரிமாணங்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்தணும். அந்த வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு எப்படி சிறிய சிறிய ஆகாரங்களை கொடுத்து அதனுடைய ஆரோக்கிய பலத்தில நம்ம கவனம் செலுத்தணும். ஆன்ம பலத்திற்கும் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த மன வளர்ச்சிக்கும் நம்ம கவனம் செலுத்தணும். இத 20 வயது அவன் நெருங்கிய உடனே அந்த சமயத்தில உடனடியாக இந்த தேர்வை செய்து இதன் மாரி அவன் நடந்துக்கணுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. பட் இந்த அ இயற்கை பரிமாண வளர்ச்சியில அப்படிலாம் நம்ம ஒரு மேஜிக்க நம்ம எதிரும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஆரம்பத்திலிருந்தே அவங்கள எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம சனாதன தர்மம் ரொம்ப உயர்வான விஷயங்களை எல்லாம் பற்றி பேசுது. 2 நபர்கள் வந்து கலக்கும் பொழுது என்ன உணர்வோடு அவங்க கலக்குறாங்க அப்படிங்கிறது கூட அந்த குழந்தையை பாதிக்கும். ஆமா. இப்போ கருவில் அந்த குழந்தை வளரும் பொழுதும், அதனுடைய பெற்றோர்கள் எதற்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க? எதை ஆலோசனை பண்றாங்க? எத சாப்பிடுறாங்க? இந்த விஷயம் கூட அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை அது தாக்குதல் ஏற்படுத்தும். அதனால இதிலெல்லாம் நாம் 100% மாற்றத்தை ஏற்படுத்தலைனாலும், இதெல்லாம் பாதிக்கும் என்பதை உணர்ந்து, கொஞ்சம் கொஞ்சம் சிறிய திருத்தத்தை நம்ம ஏற்படுத்தினோம்னா, எதிர்கால சந்ததியினர்கள்
ரொம்ப வல்லமை பொருந்தியவர்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக, அ நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை அவர்கள் எடுத்துச் செல்பவர்களாக அவங்க இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டாங்க, ஸ்ட்ரெங்த் அ இன் இன்சைட் அண்ட் ஸ்ட்ரெங்த் அவுட்சைட். அ வெளிப்புற தோற்றத்திலும் அவர்கள் ஆஜானு பாகுவாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உள்ளில் மனதளவில் இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய கல்லூரி நிறுவனங்கள்ல, பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்ல சிறிய மன வலியை கூட தாங்க தாங்க. முடியாதவர்களா இருக்காங்க. இல்லைங்களா? ஆமா. அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம அடிக்ஷன் பத்திலாம் பேசுறோம். மாணவர்கள் எல்லாம் வந்து தவறான பழக்கவழக்கங்களில் அவர்கள் வழி தவறி செல்கின்றார்கள். அப்போ அந்த சமயத்திலலாம் பெற்றோர்களாகி இருக்கக்கூடிய நாம, "நம்ம பையனா? மாறிட்டானா? இப்படி செஞ்சுட்டானான்னு?" கேட்டு ஆச்சரியப்படுறோம். இல்லன்னா மனவேதனைப்படுறோம். அந்த சமயத்தில மாத்திரம் அது நடக்காது. அதற்கு வந்து என்ன மாரி எக்ஸ்போஷர் குடுத்தோம்? என்ன மாரி தேர்வுகள் எல்லாம் நாம் அவருக்கு பரிச்சயப்படுத்தி குடுத்துருக்கோம்? அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் இஸ்கான் ஒரு கரிக்குலத்தையே அறிமுகப்படுத்தி, அந்த குழந்தைகளுக்கு கேரக்டர் பேஸ்ட் லீடர்ஷிப் நம்முடைய வேதங்கள்ல, இதிகாசங்கள்ல எப்படிப்பட்ட மகான்கள், எப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள்லாம் இருந்திருக்காங்க. தன்னலம் இல்லாமல் எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத கதை வடிவில் அவர்களுக்கு எளிமையாக, எதார்த்தமாக அறிமுகம் செய்யும் பொழுது, அவங்க மீது ஒரு மாண்பு இருக்கு. அப்போ இந்த தேர்வுகள் வரும்பொழுது, இந்த பிராக்டிஸஸ், இந்த எக்ஸ்போஷர் உள்ளவங்க நல்ல தேர்வுகளை தேர்ந்தெடுத்து, நல்ல ஆரோக்கியமான விதத்தில போறாங்க. இது ஒரு கூட்டு முயற்சி. பெற்றோர்களாகிய நாம், சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம், எஜுகேஷனலிஸ்ட் எல்லோருமே சேர்ந்து இந்த ஒரு ரெவல்யூஷன இந்த சமயத்தில நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுனோம்னா, நம்முடைய எதிர்கால சந்ததியினர் நல்ல ஆரோக்கியமா, பாதுகாப்பா, நம்முடைய எதிர்பார்ப்பை மீறியவர்களாக அவங்க இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சாமி. நிறைய நேரம் வந்து நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய நேரத்த ஒதுக்கி, நானும் எவ்வளவோ கேள்வி கேட்டாலும் அத்தனைக்கும் பொறுமையாக, நிறைய எடுத்துக்காட்டுகளோட உங்களுடைய இந்த இந்த இதிலேயே பார்க்கும்பொழுது, ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி, பின்ன அந்த ஒரு செய்திக்கு உண்டான ஒரு விளக்கத்தையும் தந்தது ரொம்ப அழகா இருந்தது. எளியோருக்கும் புரியவருக்கு மாரி நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து நிஜமாலுமே மக்களுக்கு ரொம்ப உதவிகரமாவும், இஸ்கான் என்ற ஒரு அமைப்பினுடைய அந்த ஒரு விரிவான ஒரு நிலையும் வந்து புரிதலுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்படுத்தி குடுத்துருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கூட சேர்ந்து இது பண்ணது. ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நித்திலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். ஹரே கிருஷ்ணா. நன்றி.